அன்பானவர்களே, தப்சீர் சாவில 4 மதுஹபுக்குள்ள வராதவங்க எல்லாம் வாலு வழிகட்டவரு, முதில்லு அவரும் வழி கெடுக்கக்கூடியவரு அப்பெல்லாம் எழுதியிருக்காங்க. அப்படி எழுதுறது கரெக்ட் தான். இப்பதான் நம்ம பார்க்கிறோம் 4 மதுஹப் வேணான்னு சொன்னவங்க எல்லாம் இந்த குர்ஆன் ஹதீஸ்ங்கிற பேர்ல எப்படி விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. சரியான ஹதீஸையிலே மறுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஹதீஸ் தேவையில்லைங்கிறாங்க. ஆளுக்கு சட்டம் சொல்றாங்க. அதே போல எத்தனை விஷயங்களை முன்னுக்கு பின் முரணா சொல்றாங்க. இந்த விளைவெல்லாம் ஏன் ஏற்படுது கேட்டாக்க இப்பதான் எங்களுக்கு ஹதீஸ் கிடைச்சிச்சு அப்படின்னாங்க. இமாம்கள் மாத்தி சொன்னாங்களே நாங்க மாத்தி சொல்ல கூடாதா அப்படிங்கிறாங்க. இமாம்கள் மாத்தி சொன்னாங்க அப்படின்னு சொன்னா அந்த நேரத்தில் ஹதீஸ் இல்ல, அவர்களுக்கு ஹதீஸ் கிடைத்திருந்த போது புரியாதனமா சொன்னாங்களா? ஒரு ஹதீஸ் கிடைக்குது, முன்பு கிடைத்த ஹதீஸை விட இது ஆதாரமா தெரியுது, சட்டத்தை மாத்துறாங்க. இப்ப இவங்களுக்கு இந்த நிலைமையா? எல்லா ஹதீஸ்களும் இருக்குது, 20 வருஷம் கழிச்சு ஒரு ஹதீஸ படிச்சுட்டு இப்பதான் புரியுறாங்க. இப்படிப்பட்ட இயலாமையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் நாங்க குர்ஆனையும் ஹதீஸையும் சொல்றோம்னு புறப்படலாமா? இப்படி ஆளாளுக்கு புறப்பட்டா இஸ்லாமா இருக்கு? இப்ப கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க, யாரும் சொல்ல தேவையில்லப்பா, நானும் குர்ஆன் ஹதீஸ படிச்சு ஆய்வு செஞ்சு நான் நடந்துக்கிறேன்னு சொன்னா இஸ்லாத்துக்குன்னு ஒரு சட்டம் இருக்குமா? அதனாலதான் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, மதுஹபுக்குள்ள வாங்க, இல்லன்னு சொன்னா வழிகட்டு போவீங்க, நீங்களும் பிறர் வழிகெடுப்பீங்கன்னாங்க. இது சாதாரண அப்படிங்கறது இல்ல, இறை மறுப்புல கொண்டு போய் விட்டுரு. அது அவங்களே ஒப்புக்கொள்ள செய்யறாங்க. ஏன்னாப்ப இந்த மாதிரி போனதுனால என்ன ஆகி போச்சு, சரியான ஹதீஸ் எல்லாம் மறுக்கிறாங்க. சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சம்பந்தப்பட்ட ஹதீஸ் எல்லாம் மறுக்கிறாங்க. கேட்டாக்க இது குர்ஆனுக்கு முரணா இருக்கு அப்படிங்கிறாங்க. ஆனா ஹதீஸை மறுத்தா என்ன நிலைப்பாடு அவங்களே சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ் சொன்னதை, அதாவது குர்ஆனை மட்டும்தான் ஏற்பேன், தூதர் சொன்னதை, அதாவது ஹதீசுகளை ஏற்க மாட்டேன் என்று கூறுவது அப்பட்டமான இறை மறுப்பு என்று திருக்குர்ஆன் தெளிவுபடுத்துகிறது. அவங்க சொல்லிட்டாங்கல்ல. அப்போ குஃபருக்கே கொண்டு போய் சேர்க்கும். நானே குர்ஆன் ஆய்வு செய்வேன், நானே ஹதீஸ் ஆய்வு செய்வேன்னு சொன்னா குஃபர்ல தான் கொண்டு போய் சேர்க்குங்கிறத பாக்குறோமா இல்லையா? சரியான ஹதீஸான்னு ஒப்புக்கொள்ள மாட்டேங்கிறாங்கல்ல, அவங்களே ஏற்றுக்கொள்றாங்க. ஹதீஸ மறுத்துட்டாக்க அது குஃபர் தான் அப்படின்னு அந்த காரியம் செஞ்சுட்டு இருக்காங்க இல்லையா? அதனாலதான் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, குஃபருக்கெல்லாம் போயிடாதீங்க, உங்களுக்கு ஆய்வு செய்ய தெரியல, இமாம்கள் சொன்னதை மட்டும் வச்சு செய்யுங்க என்று அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனால அவங்க சொன்ன கரெக்ட் தான். இறைமறுப்பு எப்படிமா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தி ஈர்ப்பு ஏற்பட்டது, தடுமாற ஆரம்பித்தார் என்று சொல்லுகிற அளவுக்கு வந்துட்டாங்கல்ல. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுக்கே சக்தி இல்லை நினைச்சாங்கன்னு சொல்லுகிற அளவுக்கு வந்துட்டாங்கல்ல. இதெல்லாம் இறைமறுப்பா இல்லையா? இந்த இறைமறுப்புக்கு யாரும் சென்று விடக் கூடாதுங்கிறனாலதான் அதுக்காக வேண்டி தொழுகை பிரச்சனையில, தொழுகையில அல்லாஹ் தஆலா தொழுகை விஷயத்துல சொல்றான், அகீமுஸ்ஸலா, தொழுகை நிலைநாட்டுங்கன்னு. இந்த குர்ஆன் வசனம் ஏற்றுக்கொண்டாக்க அது வழிகாடு அப்படின்னு கருத்தை சொன்னாங்களா? அதான் எல்லாரும் தெரிஞ்சதுதானே. ஆனா குர்ஆன் அதிக ஆய்வுல நபிமார்களை கேவலப்படுத்துவாங்க, நபிமார்களை காபிராக்குவாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்துட வேணாம் அப்படிங்கறனாலதான் அவங்க சொன்னாங்க. அதுபோல ஆய்வா என்ன 10ல 2 போனா என்ன, இதை தவிர 3 தவிர 7 தவிர, சரி 10ல 2 தவிர அப்படின்னு சொன்னாக்கா 10 8 தான். அது 10ல 2 கிடைச்சா 8 தான். இது என்ன இருக்கு? இதெல்லாம் ஒரு இதா? இதெல்லாம் ஒரு குறையா? ஏதோ குறை சொல்லுன்னு தெரியுதா? ஒரு ஆள் சொன்னான் 10ல 3 போனா அப்படின்னா 7 தான். இதுல என்ன இருக்குது? 10ல 2 போனா 8, 10ல 8 போனா 2. இதெல்லாம் ஒரு குறையா? எவ்வளவு பேசலாம். குர்ஆன்ல வருது, அல்பசனத்தில் இல்லா ஹம்சீன் ஆமா அப்படின்னு கூட சொல்றாங்க. அல்பசனத்தில் இல்லா ஹம்சீன், அல்லாவே சொல்லிட்டான் 1000 வருடங்கள் 50 வருடங்களை தவிர அப்படின்னா 950 தான். அல்லாஹ் கூட சொல்லியலப்ப. இப்படித்தான் இதுல என்ன வழங்குது? இப்ப குர்ஆனையும் படிக்கலாம், ஹதீஸையும் படிக்கலாம் தெரிஞ்சு போச்சு. குர்ஆனை படிச்சிருந்தா அரபி மொழி இதெல்லாம் சர்வசாதாரணங்க. ஒன்னு சொல்லிட்டு இல்லாம போடுறது சர்வசாதாரணம். அதெல்லாம் குர்ஆன் நிறைய வரும். அது நம்ம தமிழ் யூசேஜுக்கும் அரபியினுடைய ஒரு பயன்பாடுத்துதல் மொழிக்கும் வித்தியாசம் இருக்குது. அங்க அப்படிதான் மாவை போட அப்புறம் இல்லா போடுவாங்க. இல்லை தவிரங்கிற வார்த்தை நிறைய வருது குர்ஆன்ல. இதெல்லாம் ஒரு குறையில கிடங்க. அவன் ஒரு பொருளை சொன்னாங்கன்னு சொன்னா பொதுவாகவே ஒரு பெண்ணை பார்த்து தலா கூட ஏற்கனவே சொன்னதுதான். ஒரு பகுதியை சொல்லி தொகுதியை நாடுவதுங்கிறது தான், தொகுதியை சொல்லி பகுதியை நாடுவதுங்கிறது தான். இப்போ ஒரு பெண்ணை தலாக்குங்கிறான் ஒரு பெண்ணு, ஒருத்தன் சொன்னா உன்னுடைய கை தலாக்கணும், இப்ப கையன்னு சொல்றான். ஆனா அந்த கையின்னு சொன்னாலும் அவளையே தான் நாடும். இப்ப எப்படி அல்லாஹு தஆலா வயபுகா வஜ்ஹு ரப்பிக உள்ளமைங்கிறோம். வஜ்ஹுன்னா உள்ளமை, எல்லாத்தையும் இறைவன் உள்ளமை தான் இருக்குது, முகம் அப்படி அர்த்தம் வைக்க கூடாதுங்கிறோம்ல. இப்படி ஏதாவது ஒரு ஜுசுவை சொல்லி ஒரு பகுதியை சொல்லி தொகுதியை நாடுவது அரபி இலக்கத்தில் இருக்குதுங்க. குர்ஆனை படிங்க, ஹதீஸ் படிங்க, இதுவெல்லாம் ஒரு குறையே கிடையாது. சும்மா வேற மேற்றே இல்லாதனால இதெல்லாம் சொல்லிட்டு என்ன ஒன்னை தவிர 1000 2000 இதெல்லாம் ஒரு பேச்சா?
ஆக்கப்பூர்வமான கேள்வி வைங்க. நாங்க ஒரு ஆயத்தை வைக்கிறோம், ஒரு ஹதீஸ வைக்கிறோம், இதுக்கு என்ன விளக்கம்? இமாம்கள் தேவையில்லை நீங்களா? இப்ப நாங்க சொல்லியிருக்கோமே, சொல்லுங்க. என்ன ஆக்கப்பூர்வமான கேள்வி நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம், அதுக்கு பதிலா காணோம். அவங்க என்னன்னு சொன்னா, என்னங்க முகம்டு இருக்குது, நகம்டு இருக்குது, இதெல்லாம் ஒரு கேள்வியா? அந்த சப்ஜெக்டுக்கு அப்ப வந்தோம். அதனால உங்களுக்கு சப்ஜெக்ட் இல்லைங்கிறதுனால தலைப்பை மாறி போக வேணாம் என்கின்ற ஒரு வேண்டுகோளையும் வைக்கிறேன். இன்னொன்னு, முன்னால அது சொன்ன இது சொன்னாங்க. முன்னால என்ன தலைப்பு என்னன்னு கேட்டா தப்சீர் நூல் இருந்துச்சு. அப்ப தப்சீர் நூல் வச்சாங்களா? கிடையாது. அதனாலதான் சொல்லுவாங்க, பொது அறிவியல் எக்ஸாமுக்கு போனா அறிவியல் படிச்சுட்டு போனேன், ஆனா ஜாகிரபா படிச்சுட்டு போறாங்க. இந்த மாதிரி நிலைமையில் இருந்துகிட்டு இருக்கு. அந்த தப்சீருடைய கிதாபுல என்ன குறை கேட்டா, ஃபிக்கு கிதாபு தூக்கிட்டு அந்த ஃபிக்கு கிதாபு தப்சீர் அப்படிங்கிறதுக்கு நிலைநிறுத்த என்ன கஷ்டப்பட்டாங்க, என்ன பாடுபட்டாங்க, கடைசியில் தோல்வி அடைஞ்சிட்டாங்க. இப்போ முட்டுக்கட்டைங்கிற பேர்ல இருக்குது. இமாம்கள் உங்களை ஹதீஸ இப்படி புரியாதீங்க அல்லது ஆயத்து இப்படி புரியாதீங்க தடுத்து நிறுத்திட்டு இருக்காங்களா? அவங்க ஒண்ணு புரிஞ்சாக்க ஏற்றா ஏறுங்க, இல்லாட்டி விடுங்க, நீங்க புரிஞ்சுட்டு போங்களங்க. அதான் நாங்க என்ன சொல்றோம், நீங்க எங்க குர்ஆன் ஹதீஸ புரியும்னு சொல்லிட்டு மாற்றமான கருத்தை சொல்லிட்டு இருக்கிறீங்க. நாங்க என்ன முட்டுக்கட்டையா போட்டோம், குறுக்கா வந்து நின்றோம், நீங்க ஆளுக்கு ஆளுக்கு சொல்லிக்கிட்டீங்க சட்டம் அப்படின்னு கேட்டா அதுக்கு பதிலே காணா. தேவையில்லாம பதிலுங்கிற பேர்ல பதிலுங்களாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொன்னு, நம்ம குர்ஆனையும் ஹதீஸையும் நீங்க இமாமோட விளக்கம் இல்லாம புரிஞ்சுங்களே. கலால விஷயம் பதில சொன்னீங்க. வல்ஃபஜ்ர் வளையாளின் அஷரின் 10 இரவுகள் இருக்குது. இந்த 10 இரவு அப்படிங்கறது நீங்க எப்படி புரிஞ்சீங்க? அதுக்கு விளக்கம் கேட்டோமே. லாப்ஸும் காதலுக்கு விளக்கம் கேட்டோம், அஹது வாஹிதுக்கு விளக்கம் கேட்டோம், 53 அப்படிங்கிறது விளக்கம் கேட்டோம். இதுவெல்லாம் குரான் இருக்குது. விளக்கம் இல்ல விளக்கம் தர வேண்டியதானே? இதுக்கெல்லாம் விளக்கம் தராம 1002 தவிர 103 தவிர இதா பதிலு? இந்த பதிலா? இது பதில் ஆகுமா? சம்பந்தம் இல்லாம சொல்லிக்கிட்டு இருக்க கதை கேட்கறதுக்கு மக்கள் வந்தாங்க. உங்க தலைப்பில் நீங்க இல்லைங்க. எங்க இவங்க நீங்க விழுவதை தடுத்து நிறுத்துகிறார்கள். இப்ப வழங்காதீங்க, இப்படித்தான் விளங்கன்னு சொன்னாங்களா? அவங்க கருத்து சொன்னாங்க. சரிந்தா ஏற்றுக்கொள்ளுங்க, இல்லன்னு விடுங்க. நீங்க உங்களுடைய நிலைப்பாடு என்ன? நீங்க இப்படிதான் அர்த்தம் வைக்கணும், வேறதான் அர்த்தம் வைக்க கூடாதுன்னு அவங்க சொன்னாங்க. உங்களை தடுத்து நிறுத்துறான்னு அர்த்தமாகும். அப்படி நிறுத்தினாங்களா? நீங்க இஷ்டம் ஏற்றுக்கொள்ளுங்க. இப்ப அது தலைப்பல்ல. உங்களால் புரிய முடியும் என்றால் எப்படி புரிய முடியும்? கேட்ட கேள்விக்கு என்ன பதில்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் அல்லாஹ்வை கொண்டு சத்தியம் செய்யக்கூடாது. ஆனா அந்த நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபிக ஒரு சஹாபியை பார்த்து சொல்றாங்க, உன் தந்தை மீது சத்தியமாண்டு. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷிர்க் என்று சொன்னார்கள். இங்கே ஒரு தோழரை பார்த்து உன் தந்தை மீது சத்தியமாக அப்படின்னு சொன்னாங்க. இது முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்படியானால் இது இப்ப எப்படி இங்க விளங்குகிறீங்க? குர்ஆன் ஹதீஸை கொண்டு விளங்குறீங்கல்ல, இமாமுடைய துணை தேவையில்லைங்கிறீங்கல்ல, இந்த ஹதீஸை நீங்க எப்படி விளங்குவீங்க அப்படிங்கறத எங்களுடைய கேள்வி. அதே போல சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிரச்சனையில அவங்க பால் ஊற்ற பிரச்சனையில இப்ப இதுவெல்லாம் புரியல அப்படின்னு சொல்றீங்க. அது சயானத்தை ஒப்புக்கொள்ள மாட்டேங்கிறீங்க. ஏன்? இமாம்களுடைய கருத்தை நீங்க ஒப்புக்கொண்டுட்டா இதெல்லாம் சர்வசாதாரணமா நீங்க ஏற்றுக்கொள்ளலாம். இந்த ஹதீஸை கொச்சப்படுத்த தேவையில்லை, இந்த ஹதீஸை நீங்க அசிங்கப்படுத்த தேவையில்லை, ஆபாசப்படுத்த தேவையில்லை. இமாம்களுடைய உதவி இருந்தால் அந்த ஹதீஸை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள முடியும். அதே போல உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய பிரச்சனையில நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்கு போனாங்க, தனிமையில இருந்தாங்க, பேணு பார்த்தாங்க, இப்படியெல்லாம் செய்வாங்களா அப்படின்னு சொல்றீங்களே, இதை அசிங்கப்படுத்த ஹதீஸை அசிங்கப்படுத்துறீங்க, ஆபாசப்படுத்துறீங்க. அதனால ஹதீஸை ஒப்புக்கொள்ள மாட்டோங்கிறீங்க. இறை குஃபருக்கு கொண்டு போய் விட்டுருமே, அது நீங்களே சொல்லி இருக்கீங்களே. ஹதீஸை மறுத்தா அப்பட்டமான இறை மறுப்பு. ஏன் செய்றீங்க? இமாம்களுடைய விளக்கம் இருந்தா இந்த ஹதீஸை மறுக்க தேவையில்லையே. அதனாலதான் சொல்றோம், குர்ஆனையும் ஹதீஸையும் ஒழுங்காக புரிவதாக இருந்தால் இமாம்களுடைய விளக்கம் வேண்டும். அப்ப பிரச்சனை இல்ல, ஹதீஸ் மறுக்க தேவையில்லை. சாலிம் ரலியல்லாஹு பிரச்சனை இருந்தாலும் சரிதான், உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய பிரச்சனை இருந்தாலும் சரிதான். அதே போல பாருங்க, குர்ஆனையும் ஹதீஸையும் நாங்களே புரிவோம். நீங்க இப்ப உங்கள்கிட்ட ஒரு கேள்வியை கேட்கிறேன். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், ஒமன் யர்ததி மின்கும் அன் தீனிஹி ஃபயமுத் வஹுவ காஃபிருன் ஃபஉலாயிக ஹபிதத் அமாலுஹும்ங்கறான். யாரு முர்த்தத் ஆயிட்டாங்களோ, அதே நிலையில மௌத்தாகிறாங்களோ அவங்களுடைய அமல்கள் எல்லாம் அழிந்து போய்விடும்ங்கறான். நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் தரக்க ஸலாத்தல் அஸ்ரி ஃபக்கத் ஹபித அமலுஹு. யார் அஸர் தொலை விட்டு விட்டானோ அவனுடைய அமல் எல்லாம் அழிந்து போய்விடும் அப்படிங்கறாங்க. இது புகார்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்ப அப்படியானா அஸர் தொலை விட்டு விட்டாங்க அவன்லாம் முர்த்தத்தா? அப்ப முர்த்தத்துடைய சட்டத்தை இங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொன்னாங்க? இதுல வேற நீங்க கலா தொழுகையே இல்லங்கிறீங்க. ஒரு ஆள் அஸர் தொலை விட்டுட்டாரு, கலா தொழுகை வேற வேணான்னு வேற நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இப்ப அவருடைய வணக்கம் எல்லாம் அழிஞ்சு போய் விடுமே இந்த ஹதீஸ் பரம் பார்த்தா.
அல்லாஹ் தாலா முர்த்தது அந்த சட்டங்கிறான், அசர் தொழு விட்டுட்டாலே இந்த நிலைமைங்கிறாங்க நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது எப்படி புரிய போறீங்க? அப்ப குர்ஆனி ஹதீஸ் இமாமுடைய விளக்கம் இல்லாம எப்படி புரியுங்க அப்படிங்கறது நீங்க சொல்லுங்க. இப்படி நாங்க எவ்வளவோ கேள்வி கேட்டோம், வழி சொல்லல. 1002 தவிரங்கிறீங்க, 103 தவிர, அதெல்லாம் இங்க சப்ஜெக்டே கிடையாது. கேட்கறது வேணா நல்லா இருக்கலாம், நகைச்சுவா இருந்துகிட்டு இருக்கலாம். இது வேண்டாக்கா நல்லா தெரியும். இது ஆய்வு செய்யற மக்கள், சிந்தனை மக்கள் 4 விஷயத்தை திடீர்னு வந்தாக்கா இது என்ன ஆக்கப்பூர்வமான. அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த சாவியில வந்த ஒரு செய்தியை சொன்னோம். அதுல நம்ம சொன்னதுல ஒரு வார்த்தையை தான் அவர் விளக்க சொன்னார், தவிர மற்றதை கவனிக்கல. அப்புறம் அவரே அதுக்கு மறுத்து புரண்டு பேசினார். சாவில என்ன இருக்கு? 4 மதுஹபில் ஒன்றை பின்பற்றாதவன் வழிகேடன், வழிகெடுப்பவன் என்று மட்டும் இல்லை. எப்படி இருக்குன்னு கேட்டா, வலவ் வாஃபக கவுல சஹாபத்தி, சஹாபி சொல்லுக்கு பொருத்தமா இருந்தாலும் இமாம்கள் சொல்லாட்டி ஏத்துக்கிறாத. ஒல் ஹதீஸ் சஹீஹ், சரியான ஹதீஸுக்கு ஒத்து இருந்தாலும் சரியே. ஒல் ஆயத்தை, குர்ஆனுக்கு ஒத்து இருந்தாலும் சரியே, அதை எடுக்கக்கூடாது. இவர் என்ன சொன்னா? அப்படி சொன்னமாங்கிறாரு. அந்த வழக்கத்தை நான் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னமா? சரியா இருந்தா எடுத்துட்டு போங்க, தப்பா இருந்தா விட்டுட்டு போங்க. அது நீங்க சொல்றீங்க, கிதாபு சொல்லல. கிதாப் என்ன சொல்லுது? தப்பா இருந்தாலும் மதுஹபை தான் எடுத்துக்கிறேன்னு. குர்ஆனுக்கு நேர் மாத்தமா இருக்கு, ஃபிரௌன் மூமின்ங்கறாங்களா, அதை எடுத்துக்க. அப்படிதான் அதுக்கு அர்த்தம் சொல்றாங்க. இப்ப நான் என்ன விளங்குறோம்? அதுல என்னத்தை நான் சாவில இருந்து எடுத்து வச்சனோ அதை சொல்லிட்டு அதே அமர்வுலயே பல்டி அடிச்சு என்ன செய்யறாரு? மாத்தி பேசுறாரு. உங்களால எடுக்க வேணாண்டது, திரும்ப எடுத்துட்டு போங்க, தப்புனா விட்டுட்டு போங்க. அப்படி சொல்லலையே. நீங்க மதுஹப் ஆளுகள் பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறீல. தப்பா இருந்தாலும் எடுக்கக்கூடாது, இமாம் சொன்னா மட்டும்தான் எடுத்துக்கிறேன்னு. இன்னும் சொல்ல போனா அன்னல் அஹ்தபில் அவாஹிரில் கிதாபி வசுன்னா மின் உசூலில் குஃப்ரி, குர்ஆன் ஹதீஸுடைய நேரடியான அர்த்தத்தை எடுப்பது குஃப்ரு, குஃப்ருடைய அடிப்படை அங்க தான் உண்டாகுதுங்கிறீங்க. அப்ப சாவில் அப்படியே மதுஹப்ல உள்ளதுக்கு மாத்தமா ஹதீஸ்ல இருந்தா ஹதீஸை எடுத்துக்கணும் இருக்குதா, எடுக்க கூடாது இருக்குதா? மதுஹபுக்கு மாத்தமாவும் குர்ஆன்ல இருக்கும். நீ குர்ஆன் எடுக்க கூடாது, மதுஹப் எடுத்துக்க. மதுஹப் மாத்தமா ஹதீஸ்ல இருக்கும், நீ ஹதீஸ் எடுக்க கூடாது, மதுஹப் எடுத்துக்க. அப்ப குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் விளக்கம் சொன்னார்களா இமாம்கள்? இமாம்கள் குர்ஆன் ஹதீஸுக்கு எதிராகத்தான் விளக்கம் சொன்னார்கள் என்று சொல்லி தெளிவாக சாவிங்கிறவர் இணைஞ்சிட்டாரு, விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. அவரும் அதுக்கு மறுப்பாகவும் பேசிட்டார். அந்த கிளிப்ல பாத்தீங்கன்னா சாவில சொன்னதையே மதுஹபை பின்பற்றாட்டி வழிகேடுன்னு சொன்னாரு. ஆனா உங்களே யார் தடுத்தா? நல்லதை எடுத்துக்கிட்டு கெடுத்து விட்டு போங்க, அப்படிதான் நாங்க சொல்றோம். எப்ப சொன்னோம்? இப்பதான் சொன்னீங்க சாவில. எப்ப சொன்னோன்னு கேட்கிறாரு. கொஞ்ச நேரத்துக்கு வாட்சி காட்டியிருக்கிறேன், எப்ப சொன்னோன்னு கேட்கிறாரு. அடுத்து என்ன? இந்த தலாக்கு தவிர, 3 தவிர, 4 தவிர, நான் என்ன கேட்கிறேன், நீங்க என்ன சொல்றீங்க? 950 வருஷம் வாழ்ந்தாங்க, 50 வருஷத்தை தவிர. இது தப்பு கிடையாது. இது மாதிரி நீங்கள் பேசலாம், நான் பேசலாம். 10 ரூபா கொடு, 2 ரூபாயை தவிர 8 ரூபான்னு அர்த்தம். அதையா நான் சொன்னேன். இதுல என்னன்னு கேட்டா, உன்னை சொல்லிட்டு அதுலயே 10 தவிர வருது. அது எப்படின்னு கேட்டா, நீ 10 தலாக்கு 9 தவிர, அது தனி வார்த்தை இல்ல, சேர்த்து 10 தலாக்கு 9 தவிர, 8 தவிர, ஒண்ணுலயே 7 தவிர, 6 தவிர, 4 தவிர, 3 தவிர, 2 தவிர, 1 தவிர நான் பேசுவானா? அதான் கேள்வி. 10 தலாக்கு 2 தவிரன்னு சொல்லுங்க, அர்த்தம் இருக்குது. 8ன்னு வச்சுக்கிட்டு போங்க. 10 தலாக்கு 3 தவிரன்னு சொல்லுங்க, 7ன்னு அர்த்தம் வரும். நீங்க சொல்ற என்ன? ஒரு ஆளுக்கு என்ன செய்யுது? 100 ரூபா கொடுக்கணும், 90 ரூபா, 90 தவிர, 80 தவிர, 70 தவிர, 60 தவிர, 50 தவிர, 40 தவிர, 30 தவிர, 10 தவிர, 90 என்ன அர்த்தம் இருக்கு? இதுக்கு என்ன அர்த்தம்டா? 100 கொடுக்கணும், 90 தவிர அர்த்தம் இருக்குது. 100 கொடுக்கணும், 80 தவிர அர்த்தம் இருக்குது. 100 கொடுக்கணும், 10 தவிர அர்த்தம் இருக்கிறது. நீங்க என்ன எழுதிருக்கீங்க கிதாபுல? அஸ்ரத்துன் இல்லா திசாத்துன் இல்லா சமானியத்துன் இல்லா சபாத்துன் இல்லா சித்தத்துன் இல்லா ஹம்சத்துன் இல்லா அர்பாத்துன் இல்லா சலாசத்துன் இல்லா சிந்தானி இல்லா வாஹிதத்துன் என்று இப்படி சேர்த்து சொன்னால் 5 அதிலே நிகழும் அப்படின்னு கணக்கு சொல்றீங்க. அதே நேரத்தில் அந்தி தாலிகுன் அஸ்ரன் இல்லா திசான் இல்லா சமானியத்துன் இல்லா சபாத்தன் என்று சொன்னால் அதுல 2 நிகழும்ங்கிறீங்க. சொல்லும் போது எப்படி சொல்றான்னு கேட்டா, நீ 10 தலாக்கு 9 தவிர, 8 தவிர, 7 தவிர, இதுல 2 நிகழுமா? இது 2 தலாக்கா? இதுக்கு அர்த்தம் இது என்ன கணக்கு? இது எந்த பள்ளிக்கூடத்தில் இப்படி சொல்லி தர்றான்? இது என்ன? இது என்ன? இது இப்ப அல்ஜிப்ராவில் வருதா? என்னன்னு விளங்க. நான் கணக்குல வீக்கு. நீங்க என்ன செய்யுங்க, இந்த கணக்கு எங்களுக்கு விளக்குங்க. இதைத்தான் நான் கேட்டது. நான் கேட்டது என்ன? தவிரண்டு பேசுறது தப்புன்னு நான் சொன்னேன். தவிரண்டு பேசலாம், 8 தவிர, 10 தவிர, ஒரு தவிர சொல்லலாம், ரொம்ப சிரிக்க வேணாம். ஒரு தவிரண்டு சொல்லலாம். 10 தவிர ஒரு பொருளை சொல்லிட்டு 100ன்னு சொல்லிட்டு 80 தவிர, 70 தவிர, 60 தவிர, 50 தவிர இது என்ன? இது எந்த லாங்குவேஜ்ல உண்டுமா? இப்படி எந்த பாஷையில் உள்ளவன் அப்படி பேசுவானா? அப்படி பேசினா இந்த அர்த்தம் 2 நீங்க நிரூபிக்கணும். இதுக்கு அர்த்தத்தையும் சொல்லணும்,
இது எப்படி அதுல 2 வரும், இதுல எப்படி 1 வரும், இதுல எப்படி 5 வரும் என்பதை நீங்க சொல்லணும். நான் கேட்டதை விளங்கிக்கிறேன்னு நான் சொல்லாத ஒண்ணு நீங்க போட்டு விளக்கிட்டு இருக்கிறீங்க. குர்ஆன்ல இருந்து ஆதாரம் காட்டுறீங்க. லபித ஃபீஹிம் அல்ஃபஸனத்தின் இல்லா 50 ஆமா, 1000 வருஷம் இருந்தால் 50 தவிர. ஒரு 50 தவிர என்ன வந்திருக்கு? எப்படி வரல? 900 தவிர, 800 தவிர, 700 தவிர, 600 தவிர, 500 தவிர வந்தா அதுவும் கேள்விக்குரியதாகும். அப்படி அல்லாஹ் சொல்லல. நீங்க சொன்ன உலர்களையும் அல்லாஹ்வோட ஜாயின் பண்றீங்க. அதான் எங்களுடைய கேள்வி. இதை என்ன செய்யணும், நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்து என்னன்னு கேட்டா, இன்னும் சொல்ல போனா அந்த ஹதீஸ் தெரியல, தெரியாதனால அந்த காலத்துல சொல்லியிருப்பாங்க, நீங்க தெரிஞ்சுக்கிட்டு தெரியலங்கிறாரு. ஒரு மனுஷன் ஹதீஸ் கிதாபுல இருந்தாலும் அனைத்தையும் தெரிஞ்சவனா இருப்பான். நான் கேட்கிறேன், என்ன அவர் ஆர்குமெண்ட் பண்ண பண்றாரு, நம்ம தப்ப வரக்கூடாதான், இமாம்கள் வரலாமா? அது என்னது? புக்காவே இருந்தா கூட பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அடுத்த வரி உங்களுக்கு தெரியல, இந்த மேல பகவி இருக்குது, பகவி கீழே உள்ளது பகவின்னு போட்டீங்க. கண்ணு முன்னாடி தான் கிதாப் இருக்கிறது, பகவியில இருக்குன்னு அடிச்சு சொன்னீங்க. ஆனா பகவியில இல்ல, கீழே உள்ள ஒருத்தர் நோட் எழுதுன பிடிச்சி பகவிங்களா இல்லையா? அப்ப இந்த காலத்துல கண்ணு முன்னாடி கம்ப்யூட்டர்ல வச்சுக்கிட்டு எடுத்து கண்ணு முன்னாடி இப்படி செஞ்சீங்கல, திருமையில இருக்குன்னு சொன்னீங்க. கம்ப்யூட்டர்ல பார்த்து திருமையில இருக்குன்னு, திருமையில இல்லாம இருந்துச்சு. அப்ப இருந்து இந்த காலத்துல இருந்துக்கும் தப்பு செய்யலாமா? இருக்கும் போது நீங்க சொல்றீங்க இல்லாதவன் இருக்குன்னு சொன்னீங்க. அப்ப புக்கா இருந்தாலும் தப்பு வரலாம், புக்கு இல்லாட்டாலும் தப்பு வரலாம். புக்கு இல்லாட்டி இப்ப நிறைய தப்பு வரலாம்னு சொல்லுங்க. புக்கை கையில வச்சிருந்தா கூட ஒரு வரியை விட்டுட்டு ஒரு வரியை பாய்ச்சிட்டு போயிருவோம். வழங்குதா? கண்டுக்கிற மாட்டோம். மனிதன் தப்பு தான் இருக்கும். வழங்குதா? அவங்களுக்கு அந்த ரைட் இருந்தா எங்களுக்கு அந்த ரைட் இல்லைங்கிறீங்க. இதெல்லாம் ஒரு வாதமா? அப்ப இதெல்லாம் தப்பான. இந்த சபையில எத்தனை நேரம் நீங்க மாத்தி மாத்தி பேசுனீங்க, கிதாபுல இருக்கிற மருத்துவம் பேசுனீங்க. அது நீங்க என்ன செய்யணும், ஞாபகத்துல வச்சுக்கிற வேண்டும். அடுத்ததாக இன்னொரு வசனத்தை நான் சொல்றேன் பாருங்க, விளக்கம் நிறைய சொல்ல வேண்டி இருக்கிறது. அதுக்கிடையில இந்த லாவுக்ஸிம் ஒண்ணு விளக்கம் சொல்லி முடிச்சுக்கிறேன். அது எதுக்கு நான் ஷார்ட்டா சொல்றது, ஷார்ட்டா சொல்லிடலாம். அதிகமா சொல்ல வேண்டி கொஞ்சம் தாமதப்படுத்தி நான் சொல்லுவேன், கொஞ்சம் பாயிண்ட்களை எடுத்து வச்சுட்டு. லாவுக்ஸிம் என்ன செய்யறான், அல்ல சத்தியம் செய்ய மாட்டேன்னு சொல்றான், ஆனா நீங்களே சத்தியம் செய்வேன் அர்த்தம் செய்யறீங்க. இது இமாம்கள் விளக்கம் இல்லாம சொல்ல முடியுமா நினைக்கிறா? எந்த இமாம் இது விளக்கம் சொன்னா? ஒரு இமாம் தேவையில்லையா? இந்த லாங்குவேஜ்ல இந்த லாவுக்ஸிம் யௌமில் கியாமாங்கிறத கொண்டு போய் அபூஜஹல்கிட்ட சொன்னாலும் சத்தியம் செய்யறேன்னு விளங்கிடுவான். அந்த மொழியில இருக்கிறதுனால, அந்த மொழியில அந்த அர்த்தம் இருக்கிறதுனால இந்த இடத்துல லாவ சும்மா சேர்ப்பாங்க. அல்லாவும் சேர்ப்பான், ரசூலுல்லாவும் சேர்ப்பாங்க, அபூஜஹலும் சேர்ப்பான், எல்லாரும் சேர்ப்பாங்க. அப்படி சொல்ற ஒரு வழக்கம் இருக்கிறது. இதுக்கு என்ன நகுவுல இருக்கிற ஹிதாயாவுல இருக்கிறது என்ன இருக்கிறது? துஸாதுலா கபுலல் கசமி, கசமுக்கு முன் சத்தியத்திற்கு முன்னாடி லா என்பதை பொருளற்று சும்மா சேர்க்கப்படும். கௌலிஹி தஆலா லா உக்ஸிம் பியௌமில் கியாமா. அப்ப இது அந்த மொழியில உள்ளது என்பதற்கு அல் உசூலு பின்னஹுங்கிற நூல்ல, ஹிதாயாவுல, இன்னும் ஏராளமான இலக்கண நூல்கள்ல சொல்லி தர்றாங்க. இது சும்மா அப்படி சொல்லுவாங்க, லா உக்ஸிம்னு சொன்னாலே உக்ஸிம்னு அர்த்தம். அந்த சொல்லுக்கு அதுதான் அர்த்தம் என்பதற்கு இமாம் வர வேண்டியதில்லை, சஹாபி கூட வர வேண்டியதில்லை, அந்த காலத்தில் வாழ்ந்த காபிர்களும் கரெக்டா புரிஞ்சுக்கிடுவாங்க. அப்ப அது அந்த மொழியில உள்ள ஒரு விஷயம் தானே தவிர இதுக்கு இமாமுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? எல்லாரும் இப்படி விளங்கிடுவாங்களே. இதுதான் உங்கள்ட்ட அதுக்கு பதில் சொல்லியாச்சு. ஒரு இடையில ஒண்ணுனா சொல்லிட்டு இருப்போம், புதுசு நாங்க வைக்கணும், பெரும்பாலும் சொல்லிக்கிட்டு மட்டும் இருக்க முடியாது, நாங்க வாதங்களும் வைக்க வேண்டி இருக்கிறது. அதுக்கு அடுத்துங்க ஒரு ஆயத்து இருக்கிறது, முகமது ரசூலுல்லா, முகமது அல்லாஹ்வுடைய தூதரு அப்படின்னு ஆரம்பிக்கிற ஒரு ஆயத்து. அதுல என்ன வருது? உள்ளதீன மாஹு, அவரோடு இருப்பவர்கள், அசித்தாவு அலல் குஃபாரி, காபிர்கள் மீது கடுமையாக இருப்பார்கள், ருஹமாவு பைனஹும், தங்களுக்கு மத்தியில அன்புடையவர்களாக இருப்பார்கள், தராகும் ருக்கான் சுஜ்ஜதன் எப்தகுன ஃபதலன் மினல்லாஹி ரிதுவானா, அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் தேடியவர்களாக ருக்குவிலும் சஜிதாவிலும் அவர்கள் இருப்பதை நீங்கள் காண்பீர்கள். அவங்களுடைய நெற்றியில சஜிதாவுடைய அடையாளம் இருக்கும். இது தௌராத்திலையும் இஞ்சிலையும் இவங்களை பற்றி இது சொல்லப்பட்டிருக்கிறது, உதாரணம் சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஒரு பயிரை போன்றது. தமிழ்ல உங்களுக்கு படிச்சிடறேன், என்ன டைம் இல்லாதனால அரபியும் படிச்சிருக்கேன். ஆயத்து தானே, அது தனது குருத்தை வெளிப்படுத்துகிறது, பின்னர் அதை பலைப்படுத்துகிறது, பின்னர் கடினமாகி அதன் தண்டின் மீது நிலையாக நிற்கிறது. நிராகரிப்பவர்களுக்கு கோபத்தை ஏற்படுத்துவதற்காக விவசாயிகள் என்னும் நம்பிக்கையுடையவர்களை அது மகிழ்ச்சி அடைய செய்கிறது. அவர்களில் நம்பிக்கை கொண்டு நல்லறம் செய்தவர்களுக்கு மன்னிப்பையும் மகத்தான கூலி அல்லாஹ் வாக்களித்துள்ளான் இருக்குது ஒரு ஆயத்து. இதுல என்ன இருக்குது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இருக்கக்கூடிய இந்த சமுதாயம், அதாவது தங்களுக்கு மத்தியில் இரக்கமா இருக்கிறாங்க, எதிரிகள்கிட்ட கடுமையா இருக்கிறாங்க, வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு இருக்கிறாங்க, சைதாவுடைய அடையாளம் நெத்தியில் இருக்குன்னு இருக்குது. எல்லாத்துக்கும் அர்த்தம் விளங்குது. அர்த்தம் செய்யறாங்க. என்ன செய்யறாங்க தெரியுமா? அதாவது உள்ளதீன மாஹு, ரசூலுல்லாஹ்வோடு இருப்பவர்கள் இருக்குல்ல, அது யானி அபாபக்கரு, அது அபூபக்கரை குறிக்குது. அசித்தாவல் குஃபாரி, எதிரிகளுக்கு கடுமையா இருப்பார்கள் உமரை குறிக்கிறது. ருஹமாவு பைனஹும், இரக்கமா இருப்பார்கள் உஸ்மானை குறிக்கிறது. ருக்கு செய்தாவில் இருப்பார்கள் அலியை குறிக்கிறது. அல்லாஹ்வுடைய அருளை தேடுவார்கள் என்பது ஜுபைர் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் குறிக்கிறது. இப்படி சொல்லி சஹாபாக்கள் இருக்கிற ஒட்டுமொத்த தன்மை அல்லாஹ் சொல்றான்.
அந்த வசனத்தை வாசிக்கும் போது அபூபக்கர் உமர்லாம் ஒன்றும் வரல. ஒட்டுமொத்த சஹாபாக்கள் தங்கள் மத்தியில் இரக்கமா இருப்பார்கள், மற்றவங்கள்ட்ட கடுமையா இருப்பார்கள், வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவார்கள். அனைத்து சஹாபாக்களும் சொல்லக்கூடிய ஒரு ஆயத்தை விளங்குறத விளக்காம ஆக்கி என்ன செய்யறாங்க, அவரோடு இருப்பவர்கள் அபூபக்கர், இரக்கமா இருப்பார்கள்னா கடுமையா இருப்பார்கள்னா உமர், இரக்கமா இருப்பார்கள்னா உஸ்மான், ஒவ்வொரு தன்மை ஒவ்வொரு ஆள்கிட்ட இருந்த மாதிரி ஆக்கி மொத்தம் 5 பேருக்கு கொண்டு முடிச்சு போடுறாங்க இந்த விளக்கத்தை. இது எங்க இருந்து எடுத்தீங்க? இது குர்ஆனை குழப்புதா விளக்குதா? குர்ஆனுடைய விளக்குங்கிற பேர்ல இல்லாத சொல்லி வச்சிருக்காங்களா, கரெக்டா சொல்லி வச்சிருக்காங்களா? அப்ப இதுக்கு நீங்க என்ன செய்யணும்? இதுக்கு பதில் சொல்லணும். அதே மாதிரி இப்ப நவீன காலத்துக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். மழை பெய்யுது, மழை ஏன் பெய்யுதுங்கிற நம்ம எல்லாத்துக்கும் தெரிகிறது. அன்பார்ந்த பெரியவர்களே, விவாத ஒப்பந்தத்தில் என்ன இருக்கு? மூல நூல்களிலிருந்து மட்டுமே ஆதாரம் காட்ட வேண்டும். அவை அச்சு பிரதியாகவோ மென்பொருள் பிரிண்ட் அவுட் பிரதியாகவோ இருக்கலாம். மாற்று அணியினர் கேட்கும் போது அவற்றை காண்பிக்க வேண்டும். மூல நூல் தானே காமிக்கணும். நம்ம ஃபுசூஸுல் ஹிகம் சொன்னாங்க, கேட்டோம். ஃபுசூஸுல் ஹிகம் பத்தி யாரோ ஒரு ஆள் கிதாப் எழுதின பத்தி நம்மளுக்கு தந்திருக்கிறாங்க. ஏன்னா அது விமர்சன கிதாபா இருந்துகிட்டு இருக்கு. ஃபுசூஸுல் ஹிகம் அப்படிங்கிற கிதாபில் இருந்து அதுல இந்த காலங்க போட்டு தந்தது ஒண்ணு. எந்த இடத்துல அவங்களுடைய அந்த இபாரத்தை அவங்க தந்திருக்கிறாங்கல்ல, அதுல எந்த இடத்துல அவங்களுடைய அந்த மிஸ்டேக் இருக்கு அப்படிங்கறத நோட் பண்ணி தரணும். அப்பதான் அது மிஸ்டேக்கா இல்லையாங்கிறத நம்ம பதில் சொல்ல முடியும் அப்படிங்கறது இது மூலம் தெரிவித்துக் கொள்றேன். அடுத்து சஹாபியே சொன்னான்னு எழுதியிருக்காங்களே. ஏன்னா மதுஹபு சாவி இமாம் எழுதின பத்தி சொன்னாங்க. ஏன்னா மதுஹபு மறுக்கக்கூடியவர்கள் பின்னார்கள் அந்த நிலைக்கு வந்துருவாங்க. சஹாபியர் சொன்னாலும் கேட்க மாட்டோம்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லிவிட்டு குர்ஆனுக்கு மாற்றமா சொல்லுவாங்க. அந்த சஹாபியலை காபிராக்குவாங்க. அந்த சஹாபியலும் பிழையா சொல்லி இருக்கிறாங்க, ஹதீஸுக்கு முரணான சட்டத்தை சொல்லி இருக்காங்க. இப்படிப்பட்டவங்களுக்கு பின்னால போகாம மதுஹபு வந்திருக்க அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க அப்படி சொல்லி வச்சாங்க. ஏன்னா சரியான ஹதீஸா இருந்தாலும் கூட இன்னைக்கு அது குர்ஆனுக்கு முரண்பட்டா ஏற்றுக்கொள்ள மாட்டோங்கிறாங்கல்ல. இப்படி ஒரு அதிகாரத்தை எங்க இருந்து எடுத்தாங்க? இப்படி ஆளுக்கும் இந்த அதிகாரத்தை எடுத்தோம்னு வச்சுக்கிறோங்க. இவருக்கு 4 ஹதீஸ் அப்படி முரணா தெரியும், அதை மறுப்பாரு. இன்னொரு ஆளுக்கு இன்னொரு 4 ஹதீஸ் முரணா தெரியும், அவரும் மறுப்பாரு. இன்னொரு ஆளுக்கு இன்னொரு 4 ஹதீஸ் முரணா அவரும் மறுப்பாரு. அப்ப எல்லா ஜாதியும் விட்டு குர்ஆன் மட்டும் போதுன்னு சொல்லாமா? இந்த அதிகாரத்தை யார் கொடுத்தது? அவங்க விளங்கன்னு சொன்னா இதுக்கு என்ன விளக்கன்னு கேட்கணும். அப்ப சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய பிரச்சனை அப்படித்தான். பெரியவங்களுக்கு வயது வந்தவருக்கு இப்ப பால்குடி சட்டம் வருமா? வரும்ங்கிறத அந்த ஹதீஸ் அறிவிக்குது. அது எப்படிங்கிறத இமாமுடைய விளக்கப்பிரகாரம் போடுமே தவிர இவர்களுக்கு விளங்கலங்கிறதுனால அது ஆபாசம், அசிங்கம், குர்ஆனுக்கு முரண், நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொன்னா ஒவ்வொரு ஆளும் இந்த அளவுகளை வச்சுக்கலாமா? இந்த அதிகாரம் ஒவ்வொரு ஆளும் கையில் எடுத்துட்டா ஹதீஸ் ஹதீஸா இருக்குமா? உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய பிரச்சனை அப்படித்தானங்க. அந்த ஹதீஸ் மறுக்கிறாங்களே, இப்படி ஒவ்வொரு ஆளும் எடுத்தா சரியாகுமா? இப்ப இன்னொரு ஹதீஸும் இருக்குது. ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட யார சொல்லலாம், ஒரு பெண்மணியை நான் முத்தம் பெற்றுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு வசனம் இறங்கணும், ஓதி காமிக்கிறாங்க. இன்னல் ஹஸனாத்தி யுذிஹிபுன ஸய்யிஆத், நல்லவைகள் எல்லாம் தீயவைகளை அழித்து விடும் அப்படின்னு. அப்ப ஏதாவது நல்வணக்கம் செஞ்சா அது மூலம் அந்த பாவம் நீங்கிரும். இது எனக்கு மட்டுமா அப்படின்னு சொல்லும் பொழுது இல்ல இல்ல, ஏன்னா இன்னல் ஹஸனாத்துங்கிறது அகிமஸ் ஸலாத்துங்கிற விஷயம், தொழுகை நிலைநாட்டுங்க, நீ தொழுவுங்க, அந்த பாவம் அது மூலம் போயிடும் அப்படிங்கிறாங்க. அந்த தோழை கேட்கறாங்க இது எனக்கு மட்டுமா அப்படிங்கிறாங்க. இல்ல எல்லோருக்கும்ங்கிறாங்க. இது புகார்ல இருக்குது. ஒரு ஆளு அது எப்படிங்க? அப்ப ஒவ்வொரு ஆளும் ரோட்ல போற பொண்ணை முத்தம் முடிச்சு விட்டு 2 ரக்கா தொழுதுட்டா சரியாகுமா? ஒரு ஆள் கேட்கிறாரு. அதனால இந்த ஹதீஸை நான் எப்படிங்க ஒப்புக்கொள்ள முடியும்? இது சரியா ஒப்புக்கொள்ள மாட்டேங்கிறாரு. இப்ப இதுக்கு என்ன சொல்றது? அதுக்குதான் இமாமுடைய விளக்கம் வேணும் அப்படிங்கிறோம். தான் இஷ்டத்துக்கெல்லாம் அது எனக்கு முரணாகுது. அதே நேரம் எல்லா விஷயத்திலும் முரண்பாடா இருக்கிறாங்களா? இல்ல. அதுபோல சம்பந்தம் இல்லாம அவங்க என்ன சொன்னாலும் சிரிப்புல கூட ஒரு செட்டப் தான் வச்சிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்னு கேட்டாக்கா வேகமா சிரிக்கும் போது மெதுவா சரிங்க, ஏன்னா அந்த செட்டப் அளவு மீறி கூடாதுல எல்லாத்திலையுமா செட்டப் அப்படிங்கறத உறுதி செய்யறாங்க. வேற ஒண்ணும் இல்ல. இது எந்த அளவுக்கு ஆகி போச்சுன்னு சொன்னா சில கட்டங்கள்ல நம்ம கோபமா பேசுறோம், கோபம் வரணும், அந்த நேரத்தில் சிரிக்கிறாங்க. அதனாலதான் சிரிப்புக்கு அர்த்தம் இல்லாம போச்சு. இது எப்படின்னு கேட்டாக்கா பொதுவா சொல்லுவாங்க, ஒரு ஒரு வயது முதிர்ந்த ஒரு பெண்மணியை பார்த்து அந்த பெண்மணி எதுக்கு எடுத்தாலும் பெருமை பேசும். என்னம்மா உங்க வீட்டுல உள்ள ஆடு மாடெல்லாம் எப்படி? அதை ஏன் கேட்கிற எக்கச்சக்கம். உங்க வீட்டுல உள்ள காசு பணம் அதை ஏன் கேட்கிற எக்கச்சக்கம். உங்க வீட்டுக்காரரு அதை ஏன் கேட்கிற எக்கச்சக்கம் அப்படி இருந்துச்சு.
அட என்ன கேட்கறானே வழங்கல. அந்த மாதிரி நம்ம கூட சொல்றோம், என்னங்க அடுத்த வீட்டு பெண்ணோட உங்க வீட்டு பெண்ணை பக்கத்துல வச்சுக்கிட்டு சாப்பிடலாங்கிறாங்க, இது ஆபாசம் இல்லையா, அது கூடுங்கிறாங்க. அது போல தொடையை கூட மறைக்க தேவையில்லை, ஆபாசம் இல்லையா? யாரா ஒரு ஆளு உன் நண்பர் வந்திருப்போம், மனைவியோட வந்துரு, நான் மனைவி உட்கார சாப்பிடுவோம், வீட்டுல உட்கார்ந்துட்டு ஒரு ஆடோட உட்கார்ந்தாக்கா இது சரியாகுமா? இந்த கருத்தை சொன்னாலும் சிரிக்கிறாங்க. அதான் இப்போ எதுக்கு சிரிக்கணும்னு தெரிய போச்சு. இந்த மாதிரி சொன்னாலும் யோசிக்கணும், என்னங்க இது ஆபாசமாச்சே, இது எப்படி நம்ம வீட்டுக்கு பொருந்தும், இந்த மாதிரி சட்டமெல்லாம் சரியா அப்படின்னு யோசிக்கணும். அதனால எல்லா இடத்தையும் சிரிக்க கூடாங்க, சிரிக்க வேண்டிய இடத்துல தான் சிரிக்கணும். அதே போல பாருங்க, இப்ப இன்னொன்னு இந்த ஹதீஸ் விஷயமெல்லாம் சொன்னாங்க. பொதுவா சொன்ன லாக் சிமுக்கு நான் சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் லாக் சிமு இது விளக்கம் தேவையில்லை, இது கண்டுபிடிக்க உடனே நேரம் ஆயிருக்கு. அதான் இதுக்கு இமாம்கள் தேவைப்படுறாங்க. இப்ப லாக் சிமுக்கு விளக்கம் தேவை காலையில வச்சதுக்கு இதுக்கு இது என்ன அரபி கூட தெரியுமே, இது சொல்லி உடனே நேரம், அதுக்கு எத்தனை கிதாபுல தூக்கி எடுக்க வேண்டிய இருக்கு. இதுதான் இமாமுடைய உதவி அப்படிங்கிறது. நான் கேட்கிறேன், அப்ப லா இல்லாம அக்ஸமு பில்லாஹி ஜஹத ஐமானின்னு வந்திருக்குது, அங்க லாவே இல்லையே. இந்த அப்ப அப்படி பார்த்தா உங்களுடைய வாசகத்தை நான் வாசிச்சு காமிக்கிறேன். அல்லாஹு தஆலா ஒரு வார்த்தை கூட தேவையில்லாமல் சொல்ல மாட்டான் சொல்லி இருக்கிறீங்கல்ல, இங்க எக்ஸ்ட்ரா சொல்லி இருக்கிறான், முடிஞ்சு போச்சு. அப்ப தேவையில்லாமல் சொல்லி இருக்கிறான். அப்ப உங்களோட வார்த்தைக்கு முன்னால எழுதி வச்சுங்கல்ல, அல்லாஹ் ஒரு எந்த விதமான பிரயோஜனம் இல்லாம ஒரு வார்த்தையை சொல்ல மாட்டான் அப்படின்னு. அப்ப எக்ஸ்ட்ரா சொல்லிட்டான் ஆகி போச்சே. அதனால நம்ம என்ன புரியுறோம் அப்படின்னு கேட்டாக்கா, குர்ஆனில் எந்த ஒரு வார்த்தையும் வீண் வார்த்தை இருக்காது. இது நம்ம நிலைப்பாடு மட்டுமல்ல, அவங்க நிலைப்பாடு அப்படித்தான். அதனாலதான் நம்ம சொல்றோம். பெல்லு அடிச்சு விட்டாங்க, அதனாலதான் நின்றேன். எதுக்கு சிரிக்கணும் அளவில்லாம போச்சு சார். அல்ஹம்துலில்லாஹ், அவங்க நிலை அவங்க நிலைப்படுத்தாலும் நீங்க கவலைப்படாதீங்க. அடுத்ததாக சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு விஷயம் சொன்னோம். இன்னொரு ஒரு ஹதீஸ கூட சொன்னாங்க. ஒரு சஹாபி வந்தாங்க, சாப்பிடுற மாதிரி காட்டுவதற்காக மனைவி வச்சு விளக்கு அணைச்சாங்க அப்படின்னு ஒரு ஆதம காட்டினாங்க. நீங்க தான் ஒரு அசிங்கம் சொன்னாக்கா அது எடுக்க மாட்டீங்களங்க, இந்த ஹதீஸ் நீங்க எப்படி எடுக்கிறீங்க அப்படின்னு நம்ம கேட்டோம். நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தா நண்பர் வச்சுக்கிட்டு மனைவி வச்சுக்கிட்டு விளக்கு அணைச்சிருவோமா? நம்ம செய்ய மாட்டோம்ல. அப்ப இந்த அதிசயம் எப்படி காமிக்கிறீங்க, இந்த அதிசயம் மறுக்கணும் உங்களோட அளவுகோல் பிரகாரம் அப்படின்னு சொன்னோம். அவங்க தேவை இருந்த அதிசயம் செய்வாங்க, தேவையில்லை அவங்களுடைய இப்படி ஒரு விளையாட்டு அமைந்து விட கூடாங்கிறதுனாலதான் நீங்க ஆளுக்கு புறப்பட்டுறாதீங்க, நான் குர்ஆன் ஹதீஸ் ஆய்வு பண்றேன், அது பிறகு நான் சொல்றேன் அப்படின்னு. இன்னொன்னு இமாம்கள் ஒரு சட்டம் சொன்னாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு சட்டம் முன்னாடி சொல்லும் பொழுது பின்னால ஒரு சட்டம் சொல்றாங்களே, அப்ப கிடைத்தாச்சு அப்ப கிடையாது. இப்ப உள்ளவங்களும் அப்படி கிடையாது. உதாரணத்துக்கு தொடை பகுதி மறைத்து ஆக வேண்டும், இப்ப மறைக்க தேவையில்லை அப்படிங்கிறாங்க. மறைத்து ஆக வேண்டும் அவங்க சொன்ன போது இப்ப எந்த ஹதீஸை வச்சுக்கிட்டு மறைக்க தேவையில்லைங்கிறாங்களோ இந்த ஹதீஸ் அப்போதும் இருந்தது, இவர்கள் படிக்கவில்லை. அதே போல தஸ்பீஹ் தொழுகை உண்டுன்னு சொன்னாங்க, இப்ப இல்லைங்கிறாங்க. ஆனா உண்டு சொல்லும் பொழுது இப்ப எந்த ஹதீஸை வச்சு இல்லை என்றார்களோ இதே ஹதீஸ் அப்பொழுதும் இருந்தது, இவர்கள் படிக்கவில்லை. இமாமுடைய நிலைமை அப்படியா? அதே போல ரசூலுக்கும் நபிக்கும் வித்தியாசம் உண்டுன்னு முன்னால் எழுதினாங்க, இப்ப வித்தியாசம் இல்லைங்கிறாங்க. இப்ப இருக்கிற குர்ஆன் ஹதீஸும் முன்பு வித்தியாசம் உண்டுன்னு சொல்லும் போது இருந்தது, இவர்கள் புரியவில்லை, படிக்கவில்லை. பெண்களுக்கு ஜியாரத்து இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, இப்ப இருக்க முடிவு பண்ணி இருக்கிறாங்க. இப்ப எதை வச்சு உண்டுங்கிறாங்களோ இதே ஹதீஸ் இல்லைன்னு மறுத்த போதும் இருந்தது, இவர்கள் படிக்கவில்லை. அப்ப இப்படிப்பட்ட இயலாமையில் இருக்கக்கூடியவர்கள், முழுமையாக சட்டத்தை பார்த்து சொல்ல முடியாம இருக்கக்கூடியவர்கள் அந்த இமாம்களை சொல்லலாமா? அந்த இமாம்கள் சட்டம் சொல்லும் பொழுது செயல் ஹதீஸ் இல்ல, செயல் ஹதீஸ் பிறகு கிடைக்கிறது, சட்டத்தை மாத்துகிறார்கள். அப்ப அதனால இமாம போய் ஒப்பிடலாமா அப்படிங்கறதையும் நீ யோசிச்சு பாருங்க. அதே போல இவங்க எத்தனை விஷயங்கள்ல குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் நாங்க எல்லாம் புரிஞ்சுக்கிறோங்கிறாங்கல்ல. இப்ப நான் கேள்வி கேட்கிறேன், இலாஹுக்கும் இலாஹும் வாஹிதுங்கிற இடத்துல எல்லாம் அவங்க வணக்கத்திற்குரிய இறைவன் அப்படிங்கிறாங்க. இலாஹுக்கு வணக்கத்திற்குரியவன் இறைவன் என்று யார் சொல்லிக் கொடுத்தது? அதனால பாத்தீங்களா அந்த அர்த்தத்தை மறுக்கிறாரு அப்படிம்பாங்க. நாங்க மறுக்க செய்யறோம். இந்த அது எப்படி நீங்க புரிஞ்சுங்க, அது எங்களுக்கு விளக்கணும். இது இமாம்கள் சொல்லித்தானே நீங்க விளங்குறீங்க, இல்ல அல்லாஹ்வே சொல்லிக் கொடுத்தாங்க, நம்ம ஸல்லல்லாஹு சொல்லிக் கொடுத்தாங்களா இலாஹுக்கு வணக்கத்துக்குரியவங்கிறது? அதே போல பாருங்க, வல்லைலி இதா அஸ் அஸ் அப்படின்னு ஒண்ணு வருதுங்க. அதுக்கு இவங்க அர்த்தம் வைக்கிறாங்க, ஒரு அர்த்தம் வைக்கிறாங்க. அது என்ன அர்த்தம் சரியா இல்லைங்கிற நமக்கு தெரிவிக்கணும். இது எல்லாத்தையும் அது நீங்க தப்புன்னு சொல்லுங்க அப்படிங்கறது சொல்லவே கூடாது அப்படிங்கறத இப்ப நினைவூட்டல் பண்ணி கொள்றேன். இப்படி எத்தனை விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம்.
யூசிக்குமுல்லாஹு ஃபி அவுலாதிக்கும், எதா இருந்தாலும் இவங்க அர்த்தம் வச்சு வாசிக்கணுங்கிறாங்கல்ல. இப்ப நான் சொல்றேன், யூசிக்குமுல்லாஹு அப்படிங்கிற வசனம், வழக்கும் நிஸ்பு அப்படிங்கிற வசனம், எஸ்தப்தூனக்குங்கிற வசனம், 3 தான் வாரசுமை சட்டப்பட்டது. இதை இவங்க வாசிச்சு அர்த்தம் வைக்கட்டும். அவங்கள யாரோ ஒரு ஆள் புரிஞ்சுட்டு இது புரிஞ்சுன்னு சொல்லட்டும் தமிழ்லயே, ரொம்ப இன்னும் தேவையில்லை. அந்த அளவுக்கு குர்ஆன் எளிதா தாங்க இருக்குது, புரிஞ்சவங்கிறத இவங்க வாசிச்சு அர்த்தம் வைக்கிறோம். ஆனா அது வாசிப்பறம் நம்ம கேள்வி கேட்போம், அது ஒரு விஷயம். எதுல உள்ளவங்களே எனக்கு புரிஞ்சிருச்சுன்னு யாரோ ஒரு ஆள் வந்து வாசிய புரிஞ்சுன்னு சொல்லட்டும். புரிஞ்சு சொல்லும்போது இதுக்கு என்ன சட்டம் கேட்போம் சொல்லிடணும். இவங்க எல்லாம் லேசு சொல்றதுங்க வெறும் வார்த்தையில் இருக்கிறது, யதார்த்தத்தில் இல்ல. யாரு பின்பற்றாங்களோ அவங்களும் இந்த குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் முழுமையாக மொழிபெற்று இல்லைங்கிறத புரிஞ்சு கொள்றோம். இப்னு அரபி என்பவன் ஃபிரௌனை முஸ்லிம் என்று சொல்லி குர்ஆனுக்கு எதிராக யுத்தம் செய்திருக்கிறான் நம்ம கடுமையாக நம்ம சொன்னோம். அதுக்கு நம்ம ஒரு ஆதாரத்தை கொடுத்தோம். இப்னு அரபி சொன்ன டெக்ஸ்ட காப்பி பண்ணி தான் கொடுத்தோம். அவங்க இது 2 கிதாபு ஒரு பேப்பர்ல இருந்தவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, நம்மள்ட்ட இருக்கான்னு நினைச்சுக்கிட்டு அது அந்த கிதாபுல இருந்து தரணும் அப்படின்னு கேட்கறாங்க. அதனால அந்த கிதாபுல இருந்தே கொடுக்குறோம். டைரக்ட் அந்த கிதாபுடைய நேரடி பக்கம் இது வழங்குதா. அவருடைய கிதாப் பிரிண்டட் காப்பியில இருந்த அது ஆதாரத்தை இப்னு அரபி எதுவும் வச்சிருக்கிறோம். நம்ம ஃபைலுக்காக ஷார்ட்டா எடுத்து கொடுப்போம். எதாவது வாதத்தில் வைக்கிறோமோ கேட்டா கொடுக்குற அளவுக்கு தயாரா தான் என்ன செய்வோம், வாதம் வைக்குவோம். அதனால இப்னு அரபியுடைய கிதாப் ஃபுசூஸுல் ஹிகம்ல இருந்து அவங்க பிரிண்ட் போட்டிருக்காங்க இல்லையா புக் ஸ்டால்ல, அதுல உள்ளதுல இருந்த எடுத்த அந்த ஜெராக்ஸ் தான் கொடுத்துருக்கிறோம். இப்ப இப்னு அரபி சொன்னதை அவங்க வாசிச்சு ஃபிரௌனை அவன் முஸ்லீம்னு சொல்லலன்னு சொல்லணும், அல்லது சொன்னார்னு சொன்னா அதுக்குரிய விளக்கத்தை தரணும். முஸ்லீம் தான் நீங்கள் என்ன செய்யணும், வழிமொழிஞ்சு அதை பேசணும். இல்லைன்னா இங்க கெடுக்கத்தான் செய்யறாங்கன்னு ஒத்துக்கணும். 3 தான் நீங்க செய்யணும். இந்த விளக்கங்கிற முறையில நாசமாக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிற என்ன செய்யணும், நீங்க ஒத்துக்கொள்ளணும். ஒத்துக்கொள்ளாட்டாலும் அதான் அதுக்கு அர்த்தம். அதை நம்ம பதிவு பண்ணிக்கிறோம். அடுத்து என்னன்னு கேட்டா, 3 ஆயத்து வாரிசு உரிமை சட்டமா இருக்குது. அந்த 3 ஆயத்தையும் நம்ம வாசிக்கணுமா, வாசிச்சு உங்களுக்கு புரியுதான்னு கேட்கணுமா, உங்கள ஒரு ஆளை கூப்பிட்டு விளக்கம் கேட்பாராம், நீங்க புரிஞ்சலான்னு செக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாதத்தை இங்க வைக்கிறார். அனைவருக்கும் புரியுங்கிற தலைப்பா, அனைத்தும் புரியுற தலைப்பா. அனைவருக்கும் புரியும் எந்த ஒருத்தன் சொல்லவே மாட்டான். அனைவரும் ஒரே தரத்தில் இருப்பாங்களா? அனைத்தும் புரியுமாங்கிறதான் டாபிக். நீங்க அதை என்கிட்ட கேளுங்க, நான் சொல்றேன்ல. புரியுமான்னு சொல்லி கேட்கறதுக்கு நான் தான் சொல்றேன்ல, புரியாட்டி கேளுங்க, வாதத்தை எடுத்து கேளுங்க, தர்றேங்கிறேன். ஆனா நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், இந்த மக்கள்கிட்ட நான் கேட்க மாட்டேன். இந்த 10 தலாக்கு 9 தவிர 8 தவிர 7 தவிர 6 தவிர 5 தவிர 4 தவிர 3 தவிர 2 தவிர 1 தவிர என்று சொன்னதுக்கு நீங்க யார் விளக்கம் சொல்ல வேணாம். மக்கள் நீங்க சொல்லுங்க எனக்கு. ஆமா, அதுக்கு அர்த்தம் 5. இது என்ன கணக்கு? குர்ஆனில் உள்ளதுக்கு விளக்கம் கேட்கறீங்க, மதுஹபுல உள்ளது மதுஹபுடைய காவலர்களுக்கு புரியலையே. நீங்க அதை விளக்கி அதுல இருந்து 5 தலாக்குங்கிறது எப்படி வரும்? 10 தலாக்கு 7 தவிர 6 தவிர 5 தவிர என்று சொன்னா அதுல எப்படி 2 தலாக்கு வரும்? இந்த 2 மந்திர கணக்கையும் போட்டு எங்களுக்கு எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி இல்லாட்டா எனக்கு புரியுற மாதிரியே குறைஞ்சபட்சம் என்ன செய்யுங்க, நீங்க சொல்லுங்க. நான் மக்களை டெஸ்ட் பண்ணுவேன்னு சொல்ல மாட்டேங்க. நமக்கு தான் விவாதம், மக்கள் பார்வையாளர் தான் வந்திருக்காங்க. மக்கள்கிட்ட போய் கேள்வி கேட்கறது சரியில்லை. நீங்க சொல்ற எல்லாத்தையும் உங்க மக்கள் சொல்லிடுவாங்களா? அதனால இப்ப இந்த தலாக் விஷயத்துக்கு நீங்க இந்த 3 ஆயத்தை சொல்லி என்ன கேட்க விரும்புறீங்களோ என்கிட்ட கேளுங்க. அது எப்படி கேட்கணும்? வாதமா கேட்கணும். எங்க இமாம்கள் இந்த மாதிரி சொல்லி இருக்கிறாங்க, இந்த விளக்கம் இல்லாட்டி இது விளங்காது. நீங்க இமாம்கள் குர்ஆனில் இல்ல என்னத்தையாவது கொடுக்க சொல்லியிருந்தாங்க, அதுக்கு பேர் விளக்கம் இல்ல, அது விளக்கம் இல்ல நாங்க நிரூபிச்சிருவோம். நீங்க சொல்ல வேண்டிய விதத்துல, வாதம் செய்ய வேண்டிய விதத்துல அந்த 3 ஆயத்தை எடுத்து வச்சு எங்கள்கிட்ட கேட்டால் பதில் சொல்ல நாங்க தயார். உங்கள்கிட்ட நாங்க கேட்டதுக்கு நீங்க பதில் சொல்ல தயாரா? மதுஹப் தான், இமாம் தானே விளக்குறாங்க. விளக்குற இமாம் உடைய விஷயத்தை உங்களுக்கு விளக்க முடியலையே. அல்லாஹ் விட யாருக்கும் தெளிவா விளக்க முடியாதுங்கிறோம். நீங்க இவங்க தான் விளக்குவாங்க. யார் விளக்குவாங்களோ அவங்க இதை யாராலையும் விளக்க முடியல. யார் விளக்குறதுக்காக வந்திருக்கிறார்கள் அந்த இமாம்கள் சொன்ன வார்த்தைக்கு அதுக்கு யாராலையும் விளக்க முடியல. பெரிய பெரிய மேதைகளை கூப்பிட்டு கேட்டாலும் அவங்க என்ன செய்வாங்க, விளக்கம் ஏதாவது சொல்லுவாங்க. அதுல எக்கச்சக்கமான கேள்விகள்லாம் வரும். அதை அவங்களுக்கே ஜீரணிக்க இயலாது, அவங்க மக்களுக்கு ஜீரணிக்க இயலாது. அதை நீங்க பதிவு பண்ணிக்கிறணும். அடுத்து என்ன, திருப்பி இந்த சாலிமுடைய மேட்டரு, உம்மு ஹராமுடைய மேட்டரு, இதெல்லாம் என்ன செய்யறாங்க, திருப்பி கேட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த சாலிமுடைய மேட்டர் நீங்க என்ன சொல்ல வர்றீங்க அதை சொல்லுங்க. சாலிமுடைய ஹதீஸை அவங்க மறுக்கிறாங்கன்னு நீங்கல்ல, சாலிமுடைய ஹதீஸ்னா என்னன்னு எல்லாருக்கும் தெரியாது. எல்லாருக்கும் விளங்குற மாதிரி சொல்லிவிட்டு அதிலிருந்து இன்ன சட்டம் பெறப்படுகிறது அப்படின்னு சொல்லுங்க. அதுல இருந்து நாங்க என்ன செய்யறோம், நாங்க அதை வாதத்தை தொடர்றோம். சாலிமுடைய ஹதீஸை எடுத்தீங்கன்னா அதுல இருந்து வாதத்தை தொடர்றோம். உம்மு ஹராமுடைய ஹதீஸை மறுக்கிறாங்கன்றீங்க. உம்மு ஹராமுடைய ஹதீஸ் என்ன, அதை முழுமையா விளக்கி அதுல என்னத்தை நாங்க மறுக்கிறோம், நீங்க என்னத்தை சரிங்கிறீங்க,
அதுல உள்ளபடி செய்யலாங்கிறீங்களா செய்யக்கூடாதுங்கிறீங்களா? இதை நீங்க விளக்குனா தான் என்ன செய்யும்? நானே விளக்கணும் தேவையில்லையே, எடுத்து வைக்கிறவங்க தான் விளக்கணும். நான் எடுத்து வைக்கிறேன், நான் விளக்கணும், நீங்க எடுத்து வச்சா நீங்க விளக்கணும். அதனால நீங்க என்ன செய்யணும்? இதை விளக்க வேண்டியிருக்கு. அதுக்கு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து வந்து இந்த தலாக் விஷயத்துக்கு எதுக்கு சொன்னேன்னு கேட்டா, இந்த லேட்டஸ்டா இன்னைக்கு பேப்பர்ல நாரிக்கிட்டு இருக்குங்க. இந்த மதுஹப்னால இல்ல காரி துப்பான். இஸ்லாத்துக்கு வரலாம்னு நினைச்சவன்லாம் கூட 2-3 நாள் இந்த இங்கிலீஷ் பேப்பர்லாம் பார்த்தான்னு வைங்க. எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, படிச்சவங்க வந்து சொல்றதுதான். அப்ப அது நாரி போற அளவுக்கு இருக்கு. இஸ்லாத்தை நாரி போற அளவுக்கு என்ன செய்யறாங்க? கேலி பண்ணி ஜோக் பண்ற அளவுக்கு, என்ன தலாக்கு தலா, என்ன இதெல்லாம் சட்டமா, இப்படிலாம் ஒரு மார்க்கத்தில் இருக்குமான்னு கேட்கிற அளவுக்கு ஆக்கிவிட்டாங்க. அதுக்கு தான் நான் என்ன செஞ்சேன், அது சுட்டிக்கார. அதை விட முக்கியமான என்ன தெரியுமா, இப்படி எல்லாம் கூட இருக்கிறாங்க. அதாவது ஒருத்தர் வந்து மனைவி விட்டு சொல்றாராம், எப்படி உன்னுடைய மர்மஸ்தானத்தில் உள்ள முடி எண்ணிக்கை அளவுக்கு தலாக்கு அப்படின்ற உடனே இதுக்கு விளக்கம் கேட்டாங்களா. முகமது ஒரு இமாம், அவங்களுடைய இமாம். அவர்கிட்ட கேட்டவன அவர் தடுமாற்றான். என்னடா பயங்கரமான கேள்வியா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா அந்த மர்மஸ்தானத்தில் முடியை நீக்கி இருக்கிறாங்களாம். நீக்கிட்டு நீக்கினவங்கள்ட்ட சொல்ற அந்த முடி எண்ணிக்கை தலாக்குன்னு, எப்படி முடி இல்ல முடியின் எண்ணிக்கை அளவுக்கு தலாக்குன்னு சொல்லிவிட்டானே அப்படின்னு பயங்கரமா சிந்தனை பண்ணி அப்படி இருக்குது. அப்படி தஃபக்கர் ஃபீஹி, அதுல பயங்கரமா சிந்திக்க ஆரம்பித்தார். அப்புறம் என்ன பண்றாரு, அவர் கண்டுபிடிச்சிட்டாராம் விடைய. என்ன கண்டுபிடிச்சிட்டாரு? இப்ப உள்ளங்கை இருக்கு, உள்ளங்கையில முடி இருக்காது, புறங்கையில முடி இருக்கும். உள்ளங்கையில யாருக்கு முடி இருக்காது, புறங்கையில முடி இருக்கும். உள்ளங்கையில முடி, உள்ளங்கை அளவுக்கு தலாக்கு முடின்னு ஒருத்தன் முடி எண்ணிக்கை தலாக்குன்னு சொன்னா, உள்ளங்கையில முடி இல்லாததுனால தலாக்கு ஆயிரும். முடி இல்லாத ஒன்றை சொல்லிவிட்டான், தெரிஞ்சுக்கிட்ட. அதே நேரத்தில் புறங்கையில சொல்லியிருந்தான்னு வைங்க, புறங்கையில சொல்லியிருந்தான்னு சொன்னா அது வந்து முடி இல்லாட்டி தலாக்கு நிகழாது. இதே மாதிரி தான் இதை புரிந்து கொள்ளணும் அப்படின்னு ஒரு பயங்கரமான ஒரு தத்துவத்தை சொல்றாரு. இது என்னங்கிற இப்படிலாம் ஒருத்தர் சொல்லுவானா? உன்னுடைய மர்மஸ்தானத்தில் முடி இல்லாத உன் மர்மஸ்தானத்தில் முடியின் எண்ணிக்கை அளவுக்கு தலாக்கு, இதெல்லாம் விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ற, இமாம்கள் ஆராய்ச்சி பண்ற ஒரு விஷயமா? அப்ப தலாக்குங்கிறது அவ்வளவு எளிமையா இருக்கிறத போட்டு விளக்கன்னு போட்டு நாசமாக்கி இருக்கிறாங்க என்பதற்கு தான் அந்த நம்பர் மந்திர தலாக்கையும் சொன்ன, இதையும் சொன்ன, இதையும் நீங்க யாபத்துல வச்சுக்கணும். அடுத்து விட்டு ஒரு சொல்லிட்டு இருந்த ஒரு பாதியில விட்டுட்டேன். என்னன்னு கேட்டா, மழை இருக்குல்ல, மழை இறங்குறத பத்தி தப்சீர் ராசி ரொம்ப புகழ்ந்து பேசினார்ல முதல் விவாதத்துல, 3வது தலைப்புல நடந்த விவாதத்துல. அந்த தப்சீர் ராசி, அதை கபீர்னு சொல்லக்கூடிய அந்த தப்சீர் ராசியில் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, மழை என்பது இங்கிருந்து நீராவிகளால் எடுத்து செல்லப்பட்ட தண்ணீர் வந்து மேல போய் அது மழையாக கொட்டுகிறது என்று சில பேர் சொல்கிறார்கள். அது தப்பு அப்படி சொல்றாரு. எது தப்பா? இப்ப மழை பெய்யறதுக்கு இப்ப விஞ்ஞானிகள் இப்ப சொல்றாங்கல்ல ஒரு காரணம், மழை பெய்யறது என்ன செய்யணும், இங்க உள்ள சூரியன் வந்து இங்க இருந்து நீராவியா எடுத்துட்டு போய் அங்க மேகத்துல சேர்த்து அது சூழ் கொண்டு அதுக்கப்புறம் என்ன செய்யறது, அது மழையா கொட்டுகிறது. நம்ம எல்லாரும் விளங்கி வச்சிருக்கோம், பள்ளிக்கூடத்திலையும் படிச்சிருக்கிறோம். அதை சொல்லிட்டு என்ன செய்யறாருன்னு கேட்டா, அது வந்து தப்பு. அபுத்தல தாலிக்கல் மதுஹப ஹாஹுனா சும்ம இன்னல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அபுத்தல தாலிக்கல் மதுஹப ஹாஹுனா. இதை வந்து அல்லாஹ் வந்து மறுக்கிறான். எப்படி மறுக்கிறான்? அன்சல்னா மினஸ்ஸமாயி மான், வானத்திலிருந்து தண்ணீரை இறக்குறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இவங்க பூமியிலிருந்து தண்ணீரை எடுத்துக்கிட்டு போய் இறக்குறதா சொல்கிறார்கள். இந்த விஞ்ஞானம் தப்புங்கிறார். குர்ஆன் ஆயத்தை கொண்டு வைத்துக் கொண்டு எந்த விஞ்ஞானம் தப்பா? மழை பெய்யறதுடைய விஞ்ஞானத்தை தப்புங்கிறார். ஆனா மழை பெய்யறதை பத்தி இந்த விஞ்ஞானிகள் சொல்ற மாதிரியே குர்ஆன் பல வசனங்கள்ல சொல்லுகிறது. அப்ப இவங்க எல்லாம் இந்த விளக்கத்தை எடுத்துக்கொண்டு போய் மக்கள்கிட்ட சொல்ல முடியுமா? இது குர்ஆனை இதை ஒருத்தர் படிக்கிறான்னு வைங்க, நவீன காலத்துல உலக அழிவையும் சேர்த்து மக்கள் படிக்கிறாங்க. அவன் என்ன செய்வான், விஞ்ஞான ரீதியா நிரூபிச்சிருக்கிறான் மழை பெய்யறதை பத்தி, அதை குர்ஆன் மறுக்குதுங்கிறாங்களே, அப்ப குர்ஆன் சரியில்லையே அப்படி நடப்பானா இல்லையா? உங்களுடைய விளக்கங்களை கேட்டால், பொய்யான தப்பான விளக்கங்களை கேட்டால் குர்ஆன் பொய் என்கிற கருத்துக்கு மக்கள் வருவார்கள். அதே நேரத்தில் அவனா சிந்தித்து இதை பத்தி வேற எந்த வசனம்லாம் சொல்கிறது, மழையை பற்றி பேசுற வசனம்லாம் என்னன்னு தொகுத்து வைத்துக் கொண்டு அவன் பார்த்தான்னு சொன்னா, விஞ்ஞானிகள் சொல்றது அப்படியே 1400 வருஷத்துக்கு முந்தி அச்சு பேசாம குர்ஆன் சொல்லிருச்சே என்று வியப்படைந்து குர்ஆன் பக்கம் வருவார்கள். அப்படி எத்தனை விஞ்ஞானிகள் வந்து இந்த மலையை பத்தி சொல்றதை வச்சுட்டு மின் ஜிபாலின் ஃபீஹா மின் வரதின், மலை போல் அந்த பணிகள் எல்லாம் நிறைஞ்சு விடும், சூழ் கொள்ளும், அந்த மேகத்தில் இப்படிலாம் வரக்கூடிய வசனங்கள் எல்லாம் வைத்துக் கொண்டு எத்தனை விஞ்ஞானிகள் வந்து இஸ்லாம் கரெக்ட், சரியான விஷயம், அல்லாஹ்வுடைய வார்த்தை தான் சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. இவங்க என்ன செய்யறார், தப்சீர் ராசிங்கிற கிதாபுல மழை பெய்யற விஷயத்துக்கு மக்கள் இப்படி சொல்லிக் கொள்கிறார்கள். அதை நம்ம ஏத்துக்கிற முடியாது, அது குர்ஆன் விஞ்ஞான பூர்வமா நிரூபிக்கப்பட்டதை கூட மறுத்திருக்கிறார்கள். அப்ப இது எப்படி குர்ஆனை விளங்குறதுக்கு உதவியா இருக்குமா, தடையா இருக்குமா? குர்ஆன் மேல வெறுப்பு வருமா, குர்ஆன் மேல ஒருத்தன் காதல் வருமா இதை படிச்சான்னு சொன்னா? இப்படி சொல்லக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்கிறோம். அதே மாதிரி வந்து 7 வானம் இருக்கிறது, தெரிஞ்சா 7 வானம் தெரிஞ்சா விளக்கம் சொல்லிட்டு போங்க, தெரியலையா நமக்கு தெரியாத 7 வானங்கள் இருக்குங்கிறான் அல்லாஹ்
அதுல நம்ம அமல் செய்வதற்கு ஒண்ணும் இல்ல, 7 வானம் நம்புறோம்டா அது ஒரு வகையான மூடலான ஒரு விளக்கம். என்ன செய்யறா தெரியுமா, 7 வானத்துக்கு விளக்கம் தந்துடுறா. இப்படி முதல் வானம் இருக்குல்ல, அதுலதான் சந்திரன் ஃபதனாக அல் கமரு ஃபி ஸமாஇ துன்யா, முதல் வானத்துல சந்திரனை கொண்டு ஒட்டி வச்சிருக்கலாம். அது முதல் வானம் கண்ணாடி மாதிரி இருக்குமா. இரண்டாவது வானத்துல என்ன இருக்குது, உத்தாரிது ஃபி சானியா, உத்தாரிதுனா மெர்க்குரி, மெர்க்குரிங்கிற அந்த கோள் இரண்டாவது வானத்தில் இருக்கிறது. அப்புறம் ஜஹராங்கிற கோள் ஃபி சாலிசா, ஜஹரான வீனஸ், அது மூணாவது வானத்தில் இருக்கிறது. ஒரு ஷம்ஸ் ஃபி ராபியா, நாலாவது வானத்துல சூரியனை கொண்டு ஒட்டி வச்சிருக்காங்க. மிர்ரீஹ்ங்கிறது செவ்வாய்ங்கிறது 5வது வானத்தில் இருக்கிறது. வியாழன் சொல்லக்கூடிய முஸ்தரிங்கிறது 6வது வானத்தில் இருக்கிறது. ஜுஹல் சொல்லக்கூடிய சனி 7வது வானத்தில் இருக்கிறது. இந்த வானத்துக்கெல்லாம் கீழே கம்ப்யூட்டருமே இருக்கிறது, எதுவுமே வானத்தில் கிடையாது. இதெல்லாம் தாண்டி சூரியனுக்கு ஒரு கேலக்சி முடிச்சு அடுத்த ஒரு கேலக்சி அடுத்த ஒரு கேலக்சி, அதுக்கெல்லாம் மேலதான் ஆகாயம் வானம்ங்கிறது இருக்கிறது. என்ன செய்யறாங்க, அன்பானவர்களே, ஒரு விஷயத்தை அவங்க ஒப்புக்கொண்டாங்க. ஒப்பந்தத்தில் எழுதப்பட்ட மாதிரி நாங்கள் நடந்து கொள்ளல அப்படிங்கிறத ஒப்புக்கொண்டாங்க. ஏன்னா நேரடி நூலிலிருந்து எடுத்து தரணும், அது தராத உண்மைதான் அப்படிங்கிறத அவங்க ஏற்றுக்கொண்டாங்க. அடுத்து 3 ஆயத்துகள் நம்ம அர்த்தம் வைக்க சொன்னோம். நான் என்ன சொன்னா நான் வைக்கிறேன்டாங்கல்ல, அவங்க வைக்கணும், அது அர்த்தம் வைக்கணும். அடுத்த அமர்வுல நம்ம அந்த அர்த்தத்திலிருந்து நம்ம பல கேள்விகள் கேட்போம். நீங்க அர்த்தம் வச்சுங்க, இதுக்கு என்னங்க சட்டம் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்போம். அடுத்து அவங்க ஒரு விஷயத்தை, இன்னொரு விஷயத்தை, மிகப்பெரிய விஷயத்தை, இந்த வாதத்தில் மிகப்பெரிய வெற்றி அதுதான். அல்லாஹு தஆலா இந்த அவையின் மூலமாக அதை நிரூபிச்சுட்டான். என்னன்னு கேட்டா, தலைப்பு என்ன, குர்ஆன் ஹதீஸ் அனைத்தையும் விளங்க முடியுமாங்கிறது தானே. குர்ஆன் ஹதீஸை அனைவரும் விளங்க முடியுமாங்கிறதா. அப்ப நீங்க அவங்ககிட்ட போய் கேட்கறீங்களே அப்படின்ட்டாங்க. அப்ப அதுல இருந்து அந்த இளைஞர்கள் எல்லாம் இன்னொருவர் சொல்லித்தான் மார்க்கத்தை பின்பற்ற முடியுமே தவிர அவர்களால் குர்ஆனை நேரடியா படித்து நேரடியா விளங்கி பின்பற்ற முடியாங்கிறத அவங்க ஒப்புக்கொண்டாங்க. இன்னொன்னு இவங்க சொன்னாங்கல்ல, அவங்ககிட்ட ஏன் கேட்கறீங்க, என்னிட்ட கேளுங்க, நான் சொல்றேன்டாங்கல்ல, அவங்ககிட்ட தானே கேட்டுக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் வேற யார்ட்ட கேட்டேன், இது வரைக்கும் அந்த இளைஞர்களை கேட்டேன். கடைசியில் நான் சொன்னேன் வாசிங்க, அவங்கள என்ன சொல்லட்டும்னு சொன்னே தவிர இது வரைக்கும் உங்களை தானங்க கேட்டேன். கலாலாவுக்கு நீங்க விளக்கம் சொன்னோம், உங்க இமாம என்ன சொல்றான்னு சொன்னீங்க, சொன்னோம். உங்களுடைய தப்சீல மாத்தி எழுதி இருக்கிறீங்க அப்படிங்கறது சுட்டி காட்டணும். அது பிறகு அந்த சப்ஜெக்டுக்கு வரல, கேள்வியா தானே இருக்குது, நீங்க பதில் சொல்லல. ஈலா பிரச்சனையில சட்டம் கேட்டோம், குர்ஆன் வசனத்து போய் தான் கேட்டோம், நீ பதில் சொல்லல. அல்ஹஜ் அஷூரு மாலுமாத்து, ஹஜ்ஜுடைய மாதங்கள் எல்லாம் தெரிந்ததுன்றீங்க. அது குர்ஆன்லயோ ஹதீஸில் உள்ள பிரகாரம் எந்த மாதங்களை விளக்குங்கன்னு உங்களை பார்த்து கேட்டுக்கிறோம், இதுவரைக்கும் நீங்க சொல்லல. அல்லாஹ் தஆலா கனிமத்து பொருளை யாரா கொடுக்கும் போது லில்லாஹி அல்லாஹ்வுக்கும் கொடுக்கணுங்கிறான். அந்த அல்லாஹ் லில்லாஹி மாஃபிஸ் ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்த், வானம் பூமியில உள்ளதெல்லாம் அல்லாஹ்வுக்குரியதுன்னு சொன்ன இறைவன் இந்த கனிமத்து பொருள் இருந்து அல்லாஹ்வுக்குரியதுங்கிறான். அது என்ன விளக்கன்னு கேட்டோம், உங்களை பார்த்தான் கேட்டோம், இதுவரைக்கும் நீங்க சொல்லல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அல்லாஹ் அல்லாஹ்வுக்கு சத்தியம் செய்யக்கூடாதுன்னு. ஆனா அவங்களே வாபிக்க ஒரு சாஹிபை பார்த்து உன் தந்தை மீது சத்தியம் ஆண்டாங்க, முஸ்லிம் இருக்குதுன்னு உங்களை பார்த்தான் கேட்டோம், இதுவரைக்கும் நீங்க பதில் சொல்லவே கிடையாது. அதே போல முர்த்தத்தானாக்கா வணக்கம் எல்லாம் அழிஞ்சு போகணும் அல்லாஹ் சொல்றான். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அசர் தொழுகை விட்டுடா வணக்கம் அழிஞ்சு போகண்டாங்களே, இதுக்கு என்ன உங்க விளக்கன்னு கேட்டோம், உங்களை பார்த்தான் கேட்டோம், இதுவரைக்கும் நீங்க பதில் சொல்லல. 53 இருக்குது அத்தியாயத் அமர்வுல எப்படி கைய வைக்கிறதுன்னு சொல்லி, இந்த 53 எப்படி நீங்க புரிஞ்சீங்க, குர்ஆன் அல்லாஹ் விளக்கி இருக்கிறானா, ஹதீஸ்ல நபி நாம் ஸல்லல்லாஹு விளக்கி இருக்கிறாங்களா அப்ப நம்ம கேட்டோமே, இதுவரைக்கும் பதில் சொல்லல. இது உங்களை பார்த்தான் கேட்டோம், நீங்க சொல்லல. இப்படி எத்தனை விஷயங்களை என்ன பார்த்து கேட்டா சொல்லுவோம் நீங்க, உங்களை பார்த்தா புல கேள்வி வச்சிருக்க நீங்க சொல்லவே இல்லையே. அதனால இன்னொன்னு, நீங்க தலாக் விஷயம்னு சொல்றீங்க, தலாக்குங்கிறதுல இமாம்கள் கூட இந்த தலாக்க இது சொன்னாங்கல்ல, நீளமான தலாக் ஆழமான தலாக், அந்த தலாக்க கூட பிதஅத் தலாக்னு இமாம்கள் சொல்றது எப்படின்னு சொன்னா, மார்க்க சட்ட பிரகாரம் ஒருவன் தலாக் கொடுக்கறன்னு சொன்னா அது பிதஅத் தலாக் தான் சொல்றாங்க. ஏன்னா ஒவ்வொன்னாக கொடுக்கணும், அதை மாற்றி அவன் கொடுக்கும் பொழுது அது ஒரு பிதஅத் தான். அப்ப எதையுமே தவறான ஒரு செயலை அங்கீகரிக்கவில்லை இமாம்கள். தவறான செயல் என்ன நடந்தால் என்ன சட்டம் என்பதை சொல்லி இருக்கிறார்கள். இப்படி போய் ஆய்வு செய்யலாமா, அப்படி போய் ஆய்வு செய்யலாமா அப்படிங்கிறாங்க. ஒரு பிரச்சனை வேண்டும், ஏகத்து இதெல்லாம் கூட ஒரு ஆள் குளிக்கிற பத்தி செய்யும் பொழுது ஜட்டி போட்டுக்கிட்டு மட்டும் குளிக்கலாம் அப்படின்னு கூட பதில் கொடுத்திருக்கிறாங்க. அதை நம்ம கூட வச்சிருக்கிறோம். அது யாரோ ஒரு கேள்வி கேட்டது பதில் கொடுக்கறாங்க, அதனால ஜட்டி குளியல் அப்படின்னு சொல்லி கேவலப்படுத்த முடியுமா? ஒரு ஆள் கேட்டதுக்கு அவங்க பதில் சொல்றாங்க, அது சரியா தப்பாங்க அடுத்த விஷயம்.
அது ஜட்டு போட்டு குளிக்கலாமா அல்லது முழங்காலை மறைச்சுக்கிட்டு தான் குளிக்குமாங்கிறது தனி சப்ஜெக்ட். இவங்க பதில் கொடுத்ததுனால யாரோ ஒரு கேள்வி கேட்டனால இவங்க அப்படி ஒரு பதில் சொல்றாங்க. இப்ப அதனால ஒவ்வொரு ஆளும் ஒரு சட்டம் கேட்கும் பொழுது அதுக்கு தீர்வு இல்லைங்க முடியாது. என்னதான் ஆபாசமா கேட்டாலும் தீர்வை சொல்லணும். அதுக்காண்டி நம்ம அந்த ஆபாசம் அனுமதிக்கிறோம் அப்படிங்கறதல்ல. இமாம்களும் சரி எந்த இடத்துல ஆபாசம் அனுமதிக்க இல்லை, அந்நிய பெண்ணை பார்க்க கூடாங்கிறாங்க, தொலைப்பதியை மறைக்கணுங்கிறாங்க. இந்த அளவுக்கு இந்த ஆபாசங்கள் நடந்துவிடக் கூடாதுங்கிற கவனமா இருக்கிறாங்க. ஆனா சில பேர் கேள்விகள் கேட்டா பதில் சொல்லி இருக்கிறாங்க. அப்ப அது போய் இப்படி ஆய்வா அப்படி ஆய்வான்னு சொல்லும் பொழுது இவங்க 100 டிகிரி 200 டிகிரின்னு சொன்னாங்க. அப்ப நம்ம சொன்ன என்னங்க நீங்க இப்படி ஆய்வு செய்றீங்களேன்னு கோபம் வந்துருச்சு. அப்ப இமாம்கள் ஆய்வு செய்யக்கூடாது இவங்களும் ஆய்வு செய்யலாம்னு அர்த்தமா? நம்ம என்ன சொல்றோம், யாருமே ஆபாசத்தை ஆதரிக்கிறாங்க கூடாதுதாங்க. இப்படி நடந்தாலும் எழுதி வச்சிருக்காங்க, அது விட்டுருங்க. இப்ப எத்தனை அதிசயம், உதாரணத்துக்கு வேணாம், சாலிம் அல்லாஹ் அசிங்கம்ங்கிறீங்க, அது புகாரில முஸ்லீம்ல இருக்குது. இப்ப இந்த நேரத்துல முஸ்லீமே ஆபாச கலைஞன்னு சொல்லுவீங்களா? உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட ஹதீஸ் இருக்கறனால அந்த கிதாபே நீங்க ஆபாச கலைஞ்சுவீங்களா? அந்த ஹதீஸ் முரணா இருக்கும், புகழ மாட்டேங்கிறீங்க. தப்பா ரைட்டாங்க வாதிப்போம், வாதத்துக்கு இங்க வரணும், அப்பதான் மக்களுக்கு உண்மை வெளிப்படும். இப்படியே நகர்ந்துகிட்டு போயிடக்கூடாது. நீங்க என்னன்னு விளக்குனாதான் அவ்வளவு கூடாது, வாதத்துக்கு வரணும் நீங்க, அப்பதான் மக்களுக்கு உண்மை வெளிப்படும். ஆனா இது ஆபாசம் சொல்லி மறுக்கிறீங்களே, ஆபாசம் புகாரி இருக்கிறதுனால புகாரியையே நீ ஆபாச கலைஞர் சொல்றீங்க. இந்த அதீது விட்டு நல்லது இருக்குங்கிறீங்கல்ல. ஃபிக்ஹ் கிதாபுல 1000 லட்சக்கணக்கான சட்டங்கள் இருக்காங்க. நீங்க எங்க போறீங்க? நல்ல சட்டங்கள் தொழுகை பத்தி, நோன்பை பத்தி, ஜக்காத்தை பத்தி, ஹஜ்ஜி சர் முறையை பத்தி எல்லாம் எவ்வளவு அழகான இருக்கு, அது மட்டும் எடுங்களேன். இது யாரோ ஒரு ஆளுக்கான எழுதி வச்ச இமாம்கள் ஆதரிக்கல, ஆதரிச்சாதான் நீங்க சொல்லலாம். அவங்க எந்த அளவுக்கு அந்நிய பெண்ணு கூட பார்க்காத அப்படிங்கிறாங்க, அந்த அளவு ஆபாசத்தை தடுக்கிறாங்க மக்களை. அவங்கள போய் ஆபாசம் ஆதரிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லலாமா? ஒரு பெரியவங்க மேல ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டு வைக்கலாமா? நாளைக்கு மறுபடியும் நம்ம எல்லாம் எழுப்பப்பட போறோம்ல, அல்லாஹ் கேள்வி கேட்டா என்ன செய்யறது? அவங்க ஆதரிச்சுக்கிட்டா இருக்கிறாங்க. அதனால இந்த ஆய்வு மட்டும் நீங்க விட்டுருங்க, நல்ல சட்டங்களை எடுங்க, அதுதான் முறை. இதை போய் ஒரு மதுஹபிலிருந்து ஒரு இளைஞர்களை ஒரு விருப்புணர்வு உண்டு பண்ண வேண்டும் என்பதற்காக ஒரு திட்டமிட்ட செயல் அல்லவா இது? அதுக்காக தான் நம்ம சொல்றோம். அதே போல சொல்றாங்க, என்ன ஒரு விஞ்ஞானத்துக்கே முரணா இருக்குன்னு வேற ஒண்ணு சொன்னாங்க. என்ன விஞ்ஞானம் முரணா இருக்குது? தப்சீர்கள்ல விஞ்ஞான கருத்து எவ்வளவு இருக்குது, படிக்கணும் தப்சீர் எடுத்தெல்லாம். இதே ஜமக்ஷரி இமாம் தப்சீர் இருக்கிறாருங்க கஷாஃப், அந்த கிதாபுல அவர் சொல்றாரு, வசமாய் ராத்திரஜன் இருக்கு, திரும்புதல் உடைய வானத்தின் மீது சத்தியமாண்டு இருக்குது. அது ஒரு விளக்குறாரு. எப்படின்னு கேட்டா, மேகத்திலிருந்து தண்ணி இங்க வருது, மறுபடியும் இந்த கடல் நீர் ஆவியாக மாறி மேகமா போயிருதுல, அதுதான் திரும்புதல் உடைய வானத்தின் மீது சத்தியமாக, அங்கேருந்து வந்த தண்ணி மறுபடியும் போய்விடுகிறது. தப்சீர்ல தான் இருக்குது, அவர் முஃபஸிர் இல்லையா? ராஜிமாம் சொல்லியிருக்காருன்னு சொன்னா அவர் சொன்னதும் கரெக்ட் தான், எந்த கருத்து சொன்னான்னு பார்க்கணும். இப்போ தண்ணி அங்கே இங்க வந்தா மறுபடியும் இங்கேருந்து போதுன்னு வைங்க, திரும்புதல் இருக்குது. இப்போ ஒரு கேள்வி எழுது, இங்கேருந்து அங்க போனதா மறுபடியும் இங்க வந்ததா, அங்கேருந்து இங்க வந்தது மறுபடியும் அங்கே போனதா அப்படின்னு கேள்வி வருதுல. இதற்குத்தான் ராஜிமாம் சொல்றாங்க, அல்லாஹ் என்ன சொல்றான், அஞ்சல மினசமாயி மான்கிறான், அங்கிருந்து வானத்திலிருந்து தான் இங்கே வந்ததுங்கிறான். அப்படியே வச்சுக்கிறோங்க. அதுக்காண்டி இங்கே நம்ம போகலன்னு அர்த்தம் கிடையாது. பொதுவாக கேட்பாங்க, முட்டையிலிருந்து கோழி வந்ததா, கோழியிலிருந்து முட்டை வந்ததாம்பாங்க. என்ன அதனால நீங்க அவுச்ச முட்டைக்கு போயிடாதீங்க. அதனால இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, இதுல இருந்து அது வந்ததா அல்லது இது வந்ததா வரும் பொழுது இப்ப எதுன்னு தான் நம்ம பார்க்கணும். அதனால திரும்புதல் உடைய இப்ப இப்படின்னு சொல்லலாம்ல, வல் அருளி, இந்த பூமியின் மீது சத்தியமாக திரும்புதல் உடைய அப்படி நம்ம சொல்லலாம் தானே. இந்த பூமிக்கு கூட திரும்புதல் உடைய பூமியின் மீது சத்தியமாங்கலாம். ஏன், இங்கே தண்ணி போனிச்சல மேகத்துக்கு, மறுபடியும் இங்க வந்துருச்ச. அப்ப திரும்புதல்ங்கிறது வானத்திலிருந்து இங்கேருந்து போனது இங்கே திரும்புகிறது அப்படி வைக்கலாம், அங்கிருந்து இங்க வந்தது மறுபடியும் போகிறது வைக்கலாம். ராஜ்பாம் சொல்றாங்க, அல்லாஹ் சொல்லிட்டான் அங்கேருந்து இங்க வந்துட்டு, அதை அசலா வைங்க. அங்க எது அசலு, ஃபர்ஸ்ட் எங்க இருந்தது அப்படிங்கறத உங்க கேள்வி. அதுக்கு அவர் சொன்னதுனால விஞ்ஞானத்துக்கு எதிர இல்ல. இந்த வசமா தாத்தரஜிக்கு ஜமக்ஷரிமா கொடுத்த விளக்கம் தப்சீர்ல தான் இருக்குது. அப்ப இந்த விஞ்ஞான கருத்துக்கள் கூட தப்சீர்ல இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சு கொள்றோம். அதே போல அந்த குர்ஆன்ல இன்னும் நம்ம கேள்வி கேட்டோம், வல் ஃபஜ்ரி வலையாலின் அஷ்ரின் அப்படி 10 இரவுகளுமே சத்தியமாக, அந்த 10 இரவுகளுக்கு நீங்க என்ன வழங்குனீங்க அப்படின்னு நம்ம கேட்டோம். இதுவரைக்கும் சொல்ல கிடையாது. அதே போல இந்த அசர் தொலை விட்டாக்கா வணக்கம் எல்லாம் அழிஞ்சு போண்டு இருக்க, அதை கேட்டோம். வல்லையிலி இதான் அப்படிக்கு இவங்க விளக்கம் சொல்றாங்க,
பின்னோக்கி செல்லும் இரவின் மீது சத்தியமாக அப்படிங்கிறாங்க. இந்த வல்லையிலி இதான் அஸ்க்கு அந்த பின்னோக்கி சொல்வது விளங்குனது எந்த அளவுக்கு சரி அப்படிங்கறத இங்க நிரூபிக்கணும். இலாஹுக்கும் இலாஹும் வாஹிது நம்ம கேட்டோம். இலாஹுக்கு வணக்கத்திற்குரிய இறைவன் எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்க? அந்த விளக்கத்தை அதெல்லாம் அது சரியில்லைங்கிறதல்ல, எப்படி இந்த விளக்கம் இலாஹுக்கு இதுதான் அர்த்தம் அப்படிங்கறத நீங்க எங்கிருந்து புரிஞ்சீங்க? குர்ஆன்ல புரிஞ்சீங்களா, ஹதீஸ்ல புரிஞ்சீங்களா? அதை நீங்க எங்களுக்கு சொல்லி காட்டணும். அது மட்டுமல்ல, கஅன்னஹும் யௌம யரவுனஹா லம் யல்பசு இல்லா அஷியத்தன் அவ் துஹாஹா அப்படிங்கிற வசனத்துல அதை அவர்கள் காணும் போது ஒரு மாலையோ அல்லது ஒரு காலையோ தவிர வாழவில்லை என்பது போல் அவர்களுக்கு தோன்றும் என்று மொழிபெயர்த்திருக்கிறீங்க. இங்க காலை என்று சொல்லி அஷியத்தன் அப்படிங்கிறதுக்கு மாலைங்கிற வார்த்தையை போடுங்க, ரைட். ஒரு லுஹாஹா அப்படின்னு வருது, நீங்க மாலையில் மட்டும் போட்டீங்க. ஆனா இங்க லுஹாஹான்னு வருது, அதனுடைய மாலையில் வருது. அந்த ஹாங்கிறது எதை குறிக்கும் அப்படிங்கறத உங்களுடைய டிரான்ஸ்லேஷன்ல நீங்க குறிப்பிடவே இல்லை. அதனால அதே நீங்க ஒழுங்காக என்ன அப்படிங்கிற அர்த்தத்தை நீங்க சொல்லணுங்க. ஏன்னா ஒரு குர்ஆனுடைய வசனத்திலே இருக்கக்கூடிய வார்த்தைகள் எதுவுமே வேஸ்ட் ஆகாது அப்படிங்கிறது உங்கள் நிலைப்பாடு. ஆனா நிறைய இடங்கள்ல நீங்க அதுக்குண்டான அர்த்தத்தை நீங்க சொல்லல. அதே போல யுனஸ்ஸிலுல் மலாயிகத பிர்ரூஹி மின் அம்ரிஹி அந்த வசனத்துக்கு உயிரோட்டமான கட்டளையை கொண்டு எழுதியிருக்கிறீங்க. நீங்க தான் சொல்லுவீங்க ஏதாவது அப்படி அப்படி வாசிக்கணும்னு சொல்லி. இந்த வசனத்துக்கு நீங்க எழுதின மொழிபெயர்க்கும் அப்படி அப்படி வாசிச்சு இந்த சபைக்கு சொல்லுங்க. உயிரோட்டமான கட்டளை இருக்கிறீங்க, வசனத்தை ஓதணும். இந்த உயிரோட்டமான கட்டளை அப்படிங்கிற வசனம் வர்தான்னு பார்க்கணும். வார்த்தைக்கு வார்த்தை மொழிபெயர்த்து சொல்லணும்.